نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இந்த சவுண்ட்ல ஒரு ஹம் கேட்டுட்டே இருக்கு. இல்ல சவுண்ட்ல ஹம் கேக்குது சத்தமா. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். பேயும் மலையில் கொட்டும் மலையில் இந்த ஸ்டேஜ் அடிச்சவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்களோ தெரியலன்னு யோசிச்சேன். பயங்கரமான ஒரு மழை, வெளியில் இறங்க முடியாது என்று சொல்லுகிற இடிமுழுக்கம். அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் பெய்ந்த மழை ஓய்ந்து விட்டது. அதற்கு பிறகு பேசுவது கொஞ்சம் சிரமம். நான் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டேன். சாதிக்கின் மதனி அவர்கள் பேசுகிறார்கள். இப்பதான் நான் நிஜமா புகை போகுது என்பதை கண்ணால பார்த்தது. வேர்வையில் நனைஞ்சு புகை பின்னாடி போகுது. அடடா எனக்கு இந்த நிலைமை வந்துருமோ தெரியலன்னு பின்னாடி நின்று அவரை பார்த்து பரிதாபத்தோடு பார்த்தேன். அவர் மிக உணர்வோடு பேசிக் கொண்டிருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிக்கினியவர்களே, சில வேளை அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் அந்த இடத்தில் அமர்ந்திருப்பீர்கள். பேசக்கூடியவர்கள் சில வேளையில் இங்கிருந்து பேசுகிற நேரத்தில் ஒரு அதாவது சூடு கூடியிருந்த டைம்ல பெய்ந்த மழைக்கு பிறகு வேகமாக பேசுகிற நேரம் அந்த புகையை நீங்க கண்டீங்களோ தெரியல, நான் கண்டேன். அவ்வளோ ஒரு சிரமத்துக்கு பிறகு அவர்கள் மாஷா அல்லாஹ் மிக அற்புதமாக சில அடிப்படைகளை பதிவு செய்தார்கள். எனக்கு தரப்பட்ட தலைப்பு நபிகளாரின் முன்னறிவிப்பும் சமகால நிகழ்வுகளும். இதுதான் எனக்கு தரப்பட்ட தலைப்பு. இந்த தலைப்பு தருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. இதற்கு முன்னாடி இது ஹராம், வட்டி ஹராம், இப்படி வியாபாரம் பண்ணாதீங்க, மக்களுக்கு அதாவது ஏமாத்தாதீங்க, நிறைய சொன்னாங்க. அந்த தலைப்புக்கு இந்த தலைப்புக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பெருமானார் ஒன்று தடை என்று சொன்னால் அது எங்களுக்கு தடை. இது ஆகுமானது என்றால் ஆகுமாகணும். இறைவன் ஒன்றை தடுத்து விட்டான்னா அதை நம்ம தடு. நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர் நாவசித்து பேசுகிற வார்த்தைகள் மீது நாம் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு கால ரசூலுல்லாஹ்னு கேள்விப்பட்டால் உடனடியாக நம்ம சரண்டர் ஆகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெருமானார் இதை தடுக்கிறார்கள் என்றா குடி பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. குடிப்பாங்க. எந்த அளவுக்கு குடிப்பாங்கன்னா, அதாவது பாலைவனத்தில் அவங்க ராத்திரி தான் அவங்க வாழ்க்கை. இந்த பகல்ல அகோரமா வெயில் அடிக்கும், குளிர்காலத்திலையும் பார்த்தாலும் மலைகள் தெரியும் அல்லது பாலைவனம் தெரியும். இந்த நேரத்தில் அவருடைய இரவு பொழுது எப்படி கழிப்பார்கள் என்று கேட்டா, ராத்திரிக்கு ஒரு கல்லு சாராயத்தை அடிச்சு நிலாவை பார்த்து 4 பெண்களை ஆட விட்டு கவிதைகள் படிப்பார்கள். இதுதான் அரேபியன் நைட்ஸ். அரபிய தீபகற்பத்தில் இரவுகள் இப்படித்தான் இருந்தது. பழங்காலத்து கதைகள் சொல்லுவார்கள்.
அரபிகள் தன்னுடைய மொழியில் ரொம்ப பெரும் விற்பனர்கள். பேசுவது கவிதையில் பேசுவார்கள், பதில் கொடுப்பது கவிதையில் கொடுப்பார்கள். இரவுகள் இப்படி கழியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாடி இரவுகள் இப்படி இருந்தது. அதனால் அவர்கள் மிகவும் குடிக்கும் ஒரு சமுதாயமாக, போதையில் இருக்கிற சமுதாயமாக இருந்தார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தடுக்கிற நேரம், வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, ஏப்பா நீங்க போதையில, குடி போதையில நிக்கிற நேரம் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம்ன்ற அல்லாஹ். தொழுகைக்கு வந்துருவாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகும் அவர்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்கிறது. இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்து இறங்குற நேரம் அவர்கள் முழுக்க அதை விட்டுட்டாங்க, ஃபுல்லா விட்டு ஒதுங்கிட்டாங்க. இன்றைக்கு ஹராம் என்று ஒன்று சொன்னால் எங்க கல்வி முழுக்க அதை விடுகிறதா? விடவில்லை என்று சொன்னால் எங்க பிரச்சனை? அதுக்குத்தான் இந்த தலைப்பு. இது ஹராம், இது ஹலால் என்றா ஹராத்தை தூக்கி வீச நம்மளால ஏன் முடியல? அருமை தோழர்கள் ஆயிஷா அம்மா சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த ஆயத் இறங்குற நேரம் குடம் குடமாக கொட்டினார்கள். பாலைவனத்தில் இருந்து குடி அழிந்தது. இன்றைக்கு உலக நாடுகள் இந்த போதையில் இருந்து இளைஞர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி நிறைய திட்டம் போடுறாங்க. ஒன்னு ரெண்டு திட்டம் இல்ல, பல மில்லியன் பில்லியன் டாலர்ஸ்கள் கொட்டுறார்கள். எப்பா இளைஞர் சமுதாயம், நீங்க போதையை கொண்டு வந்து தூவி விட்டா புல்மூட காலி. பெரியவங்க நீங்க இருக்கிறீங்க, உங்க ஊரை அழிக்கிறதுக்கு அணுகுண்டு போட வேண்டிய தேவையில்லை. கொஞ்சோண்டு போதைகளை போட்டா மஸ்டிலே கிடந்துருவான். அதுக்கு பிறகு எந்த வாழ்க்கையும் இல்லாம போயிரும். இறைவன் ஒன்றை தடுத்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடை என்று சொன்னால், அந்த மனப்பாங்கு நமக்கு வரவில்லை என்றால் நம்ம புள்ளை அழிஞ்சு போயிரும். இன்றைக்கு போதையை ஒழிப்பதற்கு பெரிய பெரிய அமைப்புகள் செலவழிக்குது. ஆனா ஒவ்வொரு ஆண்டும் என்ன சொல்றாங்க தெரியுமா? போன ஆண்டை விட இந்த ஆண்டு போதைப் பொருளுக்கு அடிமையானவன் கூடயாம், அதுக்கு முன்னாடி ஆண்டை விட இந்த ஆண்டு கூடயாம். இது பெருகிட்டே வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த தலைப்பு எதற்கு தெரியுமா? பெருமானார் பேசினால், நாமசைத்து பேசினால், அதில் பொய் வராது என்று நம்பினால் இன்றைக்கு இரவு நமக்கு வேறுக்கு. எதுக்கு வேறுக்கும் தெரியுமா? அந்த நிலைமை நாம் சந்திக்கிற நேரம், பெருமானார் மரணிப்பதற்கு முன்னாடி புதன்கிழமை அன்று நடுக்கத்தோடு வந்தார்கள், ஒரு போர்வையை போத்துக் கொண்டு. பெருமானார் மக்களிடம் ஒப்பந்தம் வாங்க வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு பேசினார்கள். லுகர் தொழுகைக்கு அஸான் சொல்லப்பட்டது. பெருமானார் தொழுது விட்டு திரும்ப பேசினார்கள், நிறைய பேசினார்கள். இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்று பேசினார்கள். நான் போயிட்டு வர போகிறேன் என்று சொன்னார்கள். திரும்ப சந்திப்போம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை விஷயங்களை எல்லாம் சொன்னார்களே, அந்த நேரத்தில் உள்ள சஹாபாக்களுக்கு நடுக்கமே ஏற்பட்டது. மறுமை என்று சொன்னார், மறுமை என்று சொன்னால் எங்களுக்குள்ள எவ்வளவு பயம் வருவது. பெருமானார் சொல்றார்கள், மறுமை அஞ்சு கொள்ளுங்கள். சத்தம் மெல்ல மெல்ல உயருது. இரண்டாவது முறை சொல்றாங்க, மூணாவது முறை இத்தக்குன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். ஒரு தோழர் அறிவிக்கிறார், தோழர்களுடைய கரங்கள் எல்லாம் முகத்தை நோக்கி போய் சின்ன பிள்ளை மாதிரி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமானுடைய முகம் செவந்து விடும். பெருமானார் அமைதியாக பேசுவார். அல்லாஹ்வுடைய தூதர் மிக நிதானமாக பேசுவார். மிம்பருக்கு ஏறி பெருமானார் மறுமையை பற்றி பேசுகிற நேரம் முகம் செவந்து விடும். அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கக்கூடியவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு பட தளபதி ஒரு படைக்கு எச்சரித்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமா எச்சரிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பயம் நமக்கு வருகுதா? கபர்ல கொண்டு போய் வைக்கிறோம், ஒரு ஆளை வச்சுட்டு எல்லாம் திரும்பி வரணும். மையவாடிக்கு போற நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் ஒரு துஆ இருக்கிறது. துஆவை ஓதிட்டு போவோம். வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. கபர் வாசிகளே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நீங்கள் முன்னாடி சென்று விட்டீர்கள், உங்களுக்கு பின்னாடி நாங்கள் வர இருக்கிறோம். உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் உள்ள போனா
பிசினஸ் வருமா? ஒருவரை போய் அடக்கிற நேரம் நம்ம கண்ணு கலங்கும். என்றைக்காவது ஒரு நாள் அவருக்குள்ள வந்து நுழையணும். எங்க வீட்டார்கள் கொண்டு வந்து தோளில் சுமந்து வந்து இதை வைத்து விட்டு திரும்பி போய்விடுவார்கள். தன்னன் தனியாக பதில் கொடுக்கணும். பெருமானார் சொன்னார்கள், சாத் பின் அபி வக்காஸுடைய மரண நேரம், ஏப்பா அல்ஆன், இப்பொழுது நான் பார்க்கிறேன். மலக்குமார்கள் கேள்வி கேட்கிறார்கள், ஷலூலஹு தஸ்பீத், அவர் மன உறுதிக்காக துஆ செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ், இது எல்லாம் நடக்குது என்று நாங்கள் நம்பி இருந்தால், ரப்பே உன்னை சந்திக்கிற நேரம் நீ என்னை புரிந்து கொள்வாயா? இறைவா, நீ திருப்தியோடு என்னை அரவணைத்துக் கொள்வாயா? என்னோடு நீ பேசுவாயா ரப்பே? இது எப்ப வராது? செக்க கொடுத்து பவுன்ஸ் ஆக்கிட்டு மறுமையில நிப்பாண்டுவான். அப்ப மறுமையில பாப்போன்னு நீ சொல்றியா? உங்களுக்கு பயம் வரலையா? நீங்க நம்பவில்லை, வாயால் நம்புறீர்கள், உங்கள் கல்புகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தவறு என்று சொல்லுகிற நேரம் ஊரு என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், அரசு என்ன சொல்லும், அது என்ன சொல்லும், இவர் என்ன சொல்லுவார் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இருந்தால் ஊரு உலகம் அது இது தூக்கி வீசிவிட்டு எது உண்மை, எது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதை நோக்கி நாம் வருவோம். ஏன் இந்த தலைப்பு தெரியுமா? பெருமானாரை வந்து ஒரு முஸ்லிமும் மாற்று மத அன்பரும் 100க்கு 100 இல்லை, 100க்கு 1000 ஒரு கடுவை துகள் துகள் துகளாக பிளந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு துகள் அளவுக்கு சந்தேகமான்னு கேட்டா ஒரு முஸ்லிம் சந்தேகம் இல்லைன்னுவான். ஆனால் ஒரு மாற்று மத அன்பரும் அவருடைய வார்த்தையை சந்தேகப்படாத அளவுக்கு இஸ்லாம் நிறுவுதுன்னு நான் பேசல, வரலாறு தூக்கி போடுது சான்றுகளை. வரலாற்று புத்தகங்கள் முஸ்லிம்கள் எழுதின புத்தகம் அல்ல, இந்த உலகத்தில் வரலாறு புத்தகங்கள் அதை நிரூபிக்குது. அதை என்ன நான் சொல்லுவேன், முன்னறிவிப்புகள் என்ற தலைப்புல பெருமானார் பேசுகிற நேரம் என்சைக்ளோபீடியா ஆஃப் விக்கிபீடியா, என்சைக்ளோபீடியா ஆஃப் பிரிட்டனிகா, உலகத்தில் அவர்கள் எழுதின புத்தகங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. பெருமானார் பேசியது கபரு நம்ம பார்க்கல, இது தெரியல, அதுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியல. பெருமானார் சொன்னார்கள், நாம நம்புறோம். ஆனால் நம்ம புள்ள எங்க உம்மா சொன்னாங்க பாப்பா சொன்னாங்க நம்பினா அவன் தொழுகையில குஷு இருக்காது, அவன் கண்ணுல கண்ணீர் வராது, இறைவனோடு பேசுற நேரம் போர் அடிக்கும். தன் இறைவனை நம்பினால் இந்த கல்வி துடிக்கும், இந்த கண்ணு கலங்கும், உலகமே தூங்குற நடுநிசையில் எழுந்து அவன் இறைவனோடு பேச ஆரம்பிப்பான். அந்த நம்பிக்கை உள்ளுக்குள்ள நுழையணும் என்றா பெருமானாரை நாம் ஒழுங்கா நம்பணும். இமாம் பைஹக்கி அவர்கள் தலாயிலு நுபுவான்னு ஒன்று எழுதுறாங்க கிதாபு. எதுக்கு தெரியுமா? பெருமானாரை நம்புறதுக்கு இவர் நபிதான் என்பதற்கு சான்றுகளை தோக்குறாங்க. எதுக்குப்பா? ரசூல்லா பாப்பா சொன்னாங்களே ரசூல்லா நபி, இப்படி ஏத்துக்கொள்ளலான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது உம்மா முஸ்லிம், பாப்பா சொன்ன முஸ்லிம் அப்படி இல்லை. ஏனென்றா இன்னொருவரும் வருவார், நானு நபி என்றுவார். அவர் என்ன ஈமான்? எத்தனையோ பொய் நபி வருவாங்க, ரசூலுல்லாஹ்வை நீங்க எப்படி நம்புறீங்கன்னு உங்கள்ட்ட கேட்டா இவர் பொய் சொல்ல மாட்டார்னு எப்படி தெரியும்? மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி நீங்கள் நிப்பாட்டப்படுவீர்கள், அல்லாஹ் வருவான். உங்கள்ட்ட கேள்வி கேட்பானா கண்டிங்களா? நீங்க கேட்பான், கண்டிங்களான்னு கேட்பாங்க. அது நடக்காம விட்டா இது நடக்கும் என்று நம்புறதுக்கு என்ன ப்ரூஃப்? இவர் உண்மைதான் சொல்லுகிறார், எங்க கல்வி சொல்லும். ஏன்னா நாங்க ரசூலுல்லாஹ் மீது அளப்பெரும் அன்பு வைத்திருக்கிறோம், எங்களை காட்டிலும் நாங்கள் அன்பு வைத்திருக்கிறோம். ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இவரை நம்புங்க. வஜாஉ பில் பையினாத், ஒவ்வொரு இறை தூதர்களும் சான்றுகள் கொண்டு வந்தாங்க. உங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தாருன்னா அவர் சர்டிபிகேட் கொண்டு வந்து காட்டுவார், நான் படிச்சிருக்கிறேன் பா, சான்று இருக்குதுப்பா. நபிமார்கள் இறைவன் இருந்து சர்டிபிகேட் கொண்டு வரல, அல்லாஹ் சைட் பண்ணி நபிதான். வஜாஉ பில் பையினாத், ஒவ்வொரு நபிமார்களின் தெளிவான சான்றுகளை முன்னாடி போட்டார்கள். இது என்னால முடியுமா? இது இறைவன் எனக்கு தந்ததா? அப்ப இன்னொரு மனுஷனை கூப்பிடு, அவரால் முடியுமான்னு பாரு.
அப்படி என்று நபிமார்கள் சான்றுகளை விரித்தார்கள். அப்படி என்றால் இதையெல்லாம் சில அறிஞர்கள் தொகுக்கிறாங்க. இறை தூதரை சும்மா ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏனென்றா லம் யஹ்ரு அலைஹா சும்மா உம்யான், அவர்கள் குருடர்களாக செவிடர்களாக வரமாட்டாங்க. கூமுட்ட மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டி அவரும் தூதர் இவரும் தூதர் அவரும் தூதர்னா நாளைக்கு புல்முட்டையில் ஒருத்தரை காட்டி தூதர்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? அப்ப எப்படி அரபிய தீபகற்பத்தில் ஒருவர் தூதர் என்று சொன்னா நம்புறீங்க? அவங்க கேட்டாங்க, மாலி ஹாதர் ரசூல், இவர் என்ன தூதர்ப்பா? யகுலுத்தாம் வயம்சி ஃபில் அஸ்வாத், எங்களை மாதிரி சாப்பிடுறாரு, கடை தெருவுகள்ல நடக்கிறாரு, எங்களை மாதிரி பிசினஸ் பண்றாரு, இவருக்கு இந்த பாலைவனத்தில் ஒரு தோட்டம் இருந்து இவர் பெரிய ஆளா இருந்தா வித்தியாசமான ஆள், இந்த ஊர்ல ஒரு ஆள் ஒரு ஃபுட் சைக்கிள் ஓட்டுறாரு, அவர் தான் இந்த ஊர்ல இறை தூதர் என்று சொன்னா நம்புவீங்களா நீங்க? இவருக்கு ஒரு காரே இல்ல, ஒரு மாளிகை இல்ல, இவர் எப்படிப்பா? இது எல்லாம் பிரட்டி போடுகிற மிக பெரும் அதிசயம் தான் இந்த தலைப்பு. முன்னறிவிப்புகள் என்பது வாயடைத்து வைத்து வருவார்கள். பெருமானாருக்கு எவன் எந்த விமர்சனம் செய்தாலும் அது துகளாக துண்டாக காத்தில் பறந்துரும். அவ்வளவு அற்புதங்களை சுமந்திருக்கிறது. இமாம்கள் இதையெல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் நிறுவ தேவையில்லை, மாற்று மத அன்பர்கள் நிறுவிவிட்டு போயிருக்கிறாங்க. அதான் இந்த தலைப்பு. இந்த தலைப்பு ஏன் தெரியுமா? இதுல நான் நபியுடைய முன்னறிவிப்பு சொல்லிட்டு போயிருவேன். ஆனா இந்த தலைப்பு என்ன இம்பாக்ட் உருவாக்கணும் தெரியுமா? என் தொழுகையை நேர்த்தியாக்கணும், என் குடுக்கல் வாங்கல நேர்த்தியாக்கணும், நான் செய்த பாவத்துக்கு இறைவனும் கண் கலங்கி அல்லாஹ்விடம் தேம்பி தேம்பி அழுது துடித்து மன்னிப்பு கேட்கணும். இந்த தலைப்பை இப்படி போட்டதுக்கு இதுல ரிசல்ட் வேற. அதனால் கவனமாக கேளுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானிடம் அவர்கள் நிறைய கேட்டாங்க, நீங்க இறை தூதர் எப்படி நம்புறது? எங்களோட விளையாடி நீங்க ஸ்கூல் வேற போகல, எங்க ஊர்ல பிறந்து விளையாடிட்டீங்க, உங்க வாப்பாவை தெரியும், உங்க அம்மாவை தெரியும், நீங்க இன்றைக்கு 40 வருஷத்துக்கு பிறகு இறைவன் உங்களோட பேசுறான்னு சொன்னா எப்படி நம்புறது? பெருமானார் வீடு வீடாக தட்டினார்கள். நான் பொய் சொல்லவில்லை மக்களே. 40 வருடமா அந்த ஊரு வச்ச பேர் என்ன தெரியுமா? அல்-அமீன் அஸ்-சாதிக். ரசூலுல்லாஹ் வச்ச பேரா? அவங்களே வச்ச பேரா? அவங்க உம்மா முஹம்மது தான் வச்சாங்க. ஊரு சொன்னது இவர் அல்-அமீன், இவருக்கு போய் தெரியாது, அஸ்-சாதிக் இவரு. நீங்க ஒரு கோடியை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, ஒரு கோடியை திருப்பி 10 வருஷத்துல போய் கேட்டீங்கன்னா 1 ரூபா குறையாமல் தருவார். நம்பிக்கை என்றால் இவர்தான். 40 வருஷம் நடிக்கலாமா? நடிக்க முடியாது. பொய் சொல்ல மாட்டார். சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்லாதவர், உன் குடும்ப விஷயத்துக்கு பொய் சொல்லாதவர், அவர் நண்பரிடம் பொய் சொல்லாதவர், பெரிய அல்லாஹ் விஷயத்துல பொய் சொல்லுவாரா? நரக விஷயத்துல பொய் சொல்லுவாரா? இதுதான் பெருமானத்து இந்த ஒரே ஆதாரம். 40 வருடங்கள் உங்களோட பழகி இருக்கிறேன், பேசியிருக்கிறேன், என்னை நம்ப மாட்டீங்களா? வரலாறு பிரட்டி பார்க்கணும். வீடு வீடா தட்டினா சில பேர் உட்கார்ந்து கேட்கிறான். அவர் சொல்றது கேட்டுட்டு வெளியே போயின அப்புறம் நையாண்டி பண்றான், மென்டல் ஆயிட்டு போல. நல்லதான் இருந்தாரு, இறைவன் அவரோட பேசுறாரா? இப்படிப்பா நம்புறது? ஏக இறைவன் அவரோட பேசுவானா? மஜ்னூன் என்றார்கள். அவர் சொன்னார்கள், அழகா குர்ஆன ஓதுற நேரம் ஷாயிர் கவிஞர் என்றார்கள். அதாவது நபியுடைய வளர்ச்சி வருகிற நேரம் ஷாயிர் சூனியக்காரர் என்றார்கள். நிறைய பேச்சு சொல்லி பார்த்தாங்க. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நம்ப முடிகிறது. அதனாலதான் மலைக்கு மேல ஏறி ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மக்களே, அந்த காலத்துல எமர்ஜென்சி, இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு மரண அறிவித்தல் ஏதாவது வச்சிருப்பீங்க வாட்ஸ்அப்ல, நீங்க பாருங்க இந்த ஆள் ஜனாசா அறிவித்தல் வச்சிருவாங்க. அரபிகள் அப்படி அவசரமா ஒன்று கூட்டுறதுக்கு வாட்ஸ்அப் இல்ல, ஃபேஸ்புக் இல்ல, என்ன பண்ணுவாங்கன்னா மலைக்கு மேல ஒரு நெருப்பு போடுவாங்க. நெருப்பு போட்டா தூரத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுது, எமர்ஜென்சி, அவசரமா ஒன்று சேருப்பா, ரொம்ப முக்கியமான அறிவித்தல், ஆபத்து வரப்போகுது. 50 பேரும் ஒன்று வர்றான். எல்லாரும் முன்னாடி வந்த உடனே பெருமானார் பேச தொடங்குறாங்க. பெருமானார் முதலா தாக்குற இடம் அந்த இடம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, மக்களே, எனக்கு பின்னாடி ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களான்னு கேட்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லல, நம்பிக்கையை செக் பண்ணி பார்க்கறாங்க. என்ன நம்புவீங்களா? அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா?
என்ன பதில் சொன்னாங்க? நம்புவோம் என்று சொல்லல. நான் சொன்னா நம்புவீங்களா? இந்த ஊர்ல உள்ள 4 பேரை இதை சொல்லி பாருங்க பாப்போம். டூப்பையும் விட்டுருவாரு, சில வேலை உண்மையும் பேசுவாரு, 4 விஷயத்தை விட்டுருவாரு. பெருமானார் அவர்கள் ஏக மனதா என்ன சொன்னார்கள் தெரியுமா? இங்க பொய்யா பேசினது இல்லையே. இப்பதான் பெருமானார் ஆரம்பிக்கிறாங்க. மக்களே, நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன். பாலைவனத்து பெருவீதியிலே பெருமானார் ஒரு செய்தி சொல்ல போகிறார். அது இன்றைக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் பேசுற மாதிரி இல்ல. அவன் மாறி மாறி பேசுவான் மீடியால, அந்த மாதிரி இல்லை. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஹாத்தமுல் அன்பியா ஜஸீரத்துல் அரபில் மக்கமா நகரத்தில் முஸ்லிம்களுடைய உம்முல் குராவில் அதாவது காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இந்த அறிவிப்பு விடப்பட போகிறது. பலத்த பாதுகாப்போடா இல்லை, ராணுவ வீரர்களோடா இல்லை, ஆட்சியை கையில் கொடுத்தா இல்லை, தனி மனிதனாக இருக்கிற ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள். அவங்க வாப்பா இறந்துட்டாங்களா சின்னத்துல, அவங்க பெரியப்பா முன்னாடி நிக்கிறாங்க. எல்லா கதையும் கேட்கிறாங்க. ரத்த உறவு, சொந்த ரத்தம் முன்னாடி நின்று மண்ணை தூக்கி ஒரே வீசி தப்பல்ல கையா மஹம்மத் அலிஹாலா ஜமால் நாசமா போகணும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேடையில நான் இப்படி நின்று நீங்க எல்லாம் எனக்கு மண்ணால் அடிச்சிட்டீங்கடா, கௌரவம் இருந்தவனுக்கு ஒரு வேதனை வரும். ஊர்ல இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் போக்கல, அவருக்கு தனி மரியாதை. அல்லமீன் போறாருப்பா, ஷாதிக்கு போறாரு, தனியான மரியாதை. தன் சொந்த பெரியப்பா மண்ணை தூக்கி வீசி நாசமா போகணும். இதுக்குத்தான் எங்களை கூப்பிட்டீங்களாண்டா. எல்லாருக்கும் மத்தியில பெருமானார் அவமானப்படுத்தப்படுகிற சபை, இறைவன் தன்னுடைய தூதரை நிரூபிக்க போகிறான். இதுதான் நான் சொல்லக்கூடிய இன்றைய தலைப்பு. இதுல இருந்து ஆரம்பிக்கப்பட போகிறது. ஒட்டுமொத்த பேரும் அங்கிருந்து போறாங்க. எல்லாரும் கையை தூக்கி யா ரசூலல்லாஹ் நீங்கள் நபி என்று சொல்லவில்லை. எல்லோரும் கலைகிறார்கள். ஹதீஜா அம்மா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதத்தை சொல்லுகிறார்கள். தன்னுடைய மிக நெருக்கமான நண்பன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு 2 வருஷத்துக்கு இளம, அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 2 வருஷத்துக்கு இளம. அவர் பொய் என்று சொல்கிற நேரம் அந்த ஊரில் பெருமானார் தணிக்கிறார்கள். பயணம் தொடங்குது. இன்றைக்கு புல்மூடையில உட்கார்ந்துட்டு ஷஹாதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எத்தனை வருடம் இந்த ஊருக்கு இஸ்லாம், ரசூலுல்லாஹ்வை எத்தனை வருஷமா நேசிக்கிறோம். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய உயிரை விட மேல சகோதரர்களே, என்னுடைய உயிரை விட மேல. நாங்கள் அரபிகள் அல்ல, நாங்கள் அரபு தேசத்தில் பிறந்தவர்கள் அல்ல. இந்த தீன் எங்களை கவர்ந்தது, நாங்கள் நம்பினோம். பெருமானார் சொன்னது உண்மை என்றோம். எங்களுடைய எல்லா விஷயங்களையும் நாம் மாற்றினோம். நாம் மறுமை என்றால் அஞ்சினோம். நம்முடைய கபர் வாழ்க்கையை பற்றி நாம் நினைத்தோம். எப்படி? எல்லோரும் மறுத்தார்களே. இன்னும் சரியாக 23 ஆண்டுகள் ஆகிற நேரம் மறுத்தவர்கள் எல்லாம் பெருமானாரை தேடி வருகிறார்கள் பைஅத்து பண்ண. ரசூலுல்லாஹ் இந்த வரலாறை நீங்கள் படிக்கணும் என்றால் மறுப்பும் வெற்றியும். குர்ஆனை கொஞ்சம் பிரட்டுங்க. குர்ஆனை பிரட்டி குர்ஆனுடைய ஆரம்பம் ஃபாத்தியாவிலிருந்து பக்கராவிலிருந்து தொடங்கினா குர்ஆன் முடியும் சூரத்துன் நாஸ்ல. குல் சூராக்கள் 3. குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஆரம்பிக்கிறது. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். அதனுடைய விளக்கங்களை தஃப்சீர் அறிஞர்கள் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள 2 சூறாவும் உங்களை சிந்திக்க வைக்குது. என்னப்பா, குர்ஆன் முடிகிற நேரத்துல இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹ் தர்தீப்ல இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹ் வருது. ஆமா சரி, இஸா ஜாஅ எப்ப இறங்குச்சு? பெருமானார் தன்னுடைய பிரியாவுடைய உரையை செய்கிறார்கள். அரஃபாவுடைய பேருரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்தக்கூடிய காலப்பகுதி. சூரத்துல் மாயிதாவுடைய 5வது வசனம் இறங்குது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இந்த ஆயத் இறங்குது. இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. தீனுல் இஸ்லாம்
பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த காலப்பகுதியில் இறங்குது இஸாஜா நஸ்ருல்லாஹ். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, இந்த இஸாஜா இறங்கியதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றாங்க, இஸாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்தில் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, நபியே மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்துக்குள் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் பார்க்க வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக ஃபஸ்தக்ஃபிர். அல்லாஹ் என்ன சொல்றான், ரப்புடைய ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், ரப்புடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சஜதாவுல தன்னுடைய ஔராதையே மாத்திட்டாங்க. மௌத்தாகுவதற்கு 82 நாட்கள் எஞ்சி இருக்கிறது. பெருமானத்துடைய கடைசி உரையை நிகழ்த்துறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். என்ன ஓதினார்கள் தெரியுமா? சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. அல்லாஹ் சொன்னான் சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலா சொன்ன ரசூலுல்லாஹ், சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று சொன்ன ரசூலுல்லாஹ். மவுத் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இஸாஜா நஸ்ருல்லாஹ்வுக்கு பதில் கொடுத்தார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் எதை சொல்ல தஸ்பீஹ் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. சஜதாவுல ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள். சொல்லிக் கொண்டிருக்கும் வேளையில் மௌத்தாகினார்கள். அல்லாஹ் அதாவது அந்த தான் ரசூலுல்லாஹ் இறுதி வரைக்கும் சொன்ன ஒரு அல்லாஹ்வுடைய. சரி, இது குர்ஆன்ல லாஸ்டா வரது ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன வருது? தப்பத் யதா, இது எப்ப வந்துச்சு? இது மதீனாவுல இறங்கின சூறாவான்னு கேட்டீங்கடா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்ப கால பகுதியில பெருமானார் அவமானப்படுத்தப்படுகிற நேரம் தப்பத் யதா இறங்கு. அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான், தப்பத் யதா அபீ லஹபி வத், அபூ லஹப் அவருடைய கரங்கள் நாசமாகட்டும் என்றான் அல்லாஹ். அபூ லஹபுடைய கரம் நாசமாகட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான் பதுவாவோடு. சகோதரர்களே, ஏன் 2 முன்னாடி தெரியுமா? பெருமானார் நின்று தான் இறை தூதர் என்று சொல்கிற நேரம் பலத்த எதிர்ப்பு. அபூ லஹப் தன்னுடைய படை எடுத்துட்டு போயிட்டான். பெருமானார் தன்னந்தனியாக விடப்பட்டார்கள். ஊர்ல யாரும் இல்ல. நேத்து அல்லாமீன் சொன்னவர் அசாதிக் சொன்னாங்க, இன்னைக்கு மஜ்னூன், ஏய் மென்டலப்பா. இன்னைக்கு வேற பேர் சொல்றாங்க. வலக்கது நஅலமு அன்னக யலைகு சதுருக்கு பிமா யகூலூன். நபி அவங்க பேசுறதுனால உங்க கல்பு வேதனைப்படுகிறது, இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் நபியே. அதுக்காக வேண்டி அபூஜகல் வாயை அப்படியே கொண்டு போய் அல்லாஹ் பள்ளி செட்டு உடைக்கல, அவன் வாயை கோணலாக்கல. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வ கும் மினஸ் சாஜிதீன். நபியே தஸ்பீஹ் செய்யுங்க. அல்லாஹ் எதுக்கு குர்ஆன்ல எடுத்து காட்டுறான் தெரியுமா? அல்லாஹ்ட பதுவா படிச்சு சாண்டு பார். இந்த இறை தூதர் மேல கை வச்சவருக்கு என்ன நடந்துச்சு பார். இறை தூதருக்கு என்ன நடந்துச்சு பார். தன்னந்தனியாக விடப்பட்டு போகிற நேரம் ஏக இறைவன் பெருமானாரை தனித்து வைத்திருந்தால் அவர் தன்னினம் தனியாக மரணிக்க வேண்டியிருக்கிறது. அரஃபாவுடைய பேர்வழியில் பெருமானார் மக்களை எல்லாம் பார்க்கிற நேரம் மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய இறுதி உரையை ரசூலுல்லாஹ் செய்கிற நேரம் கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி மக்கள் பெருமானார் பேசுகிற நேரம் அந்த சப்தத்தை கேட்டு சப்தமாக சொல்லி பின்னாடி உள்ளவர்கள் அதை கேட்கிறார்கள். அதற்கு பின்னாடி உள்ளவர் சத்தமாக சொல்ல பின்னாடி உள்ளவர்கள் எல்லா பகுதிகளிலும் மக்கள் குழுமி விட்டார்கள். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்பது பிரகடனப்படுத்தப்படுகிறது. ஜஸீரத்துல் அரப் இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜை சொல்லுகிறது. காத்தமுல் அன்பியா தன்னுடைய வேலைகளை செய்து விட்டார். இந்த பூமியை விட்டும் அவர் கிளம்ப போகிறார். பெருமானார் மக்களை வைத்து சொன்னார்கள், மக்களே நான் அத்தனையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா என்று கேட்டார்கள். மக்கள் சொன்னார்கள், ஆமா ரப்பே நீ சாட்சியா அல்லாஹ். 3 முறை ஒரு ஆசான் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு அந்த மக்கள் காட்டு மராண்டிகளாக இருந்தவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து தேம்பி தேம்பி ஆடுது. அவர்கள் வாழ்க்கை மாறி ஜஸீரத்துல் அரபை நோக்கி முழு உலகமும் பார்க்கிற அளவுக்கு அந்த அற்புத வரலாறு 23 ஆண்டு காலத்தில் அந்த மக்கள் தன்னுடைய வீடை விட்டார்கள், தன்னுடைய செல்வங்களை தூக்கி
தூக்கி வீசினார்கள். எங்க வீசினாங்க? காட்டில இல்ல, ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கொடுத்தார்கள். ஹராம் என்பதில் ஒதுங்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகம் மாறப் போகிறது. ஜஸீரத்துல் அரப் வைக்கப்பட்டிருந்தது மெப்புல. அது வெறும் ஒரு கிராமம். உங்க ஊரை மாதிரி ஒரு கிராமம். அது சிட்டி அல்ல. மக்கா என்பது ஒரு பெரும் சிட்டி. மதீனா என்பது இட்ஸ் a village. அது ஒரு ஊரு. இப்ப ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போறாங்க. ஹிஜ்ரி 15 போக்குல மெப்பை எடுத்து கலர் பண்ணினா பாரசீகம் சிரியா கையில, இந்த பக்கம் ரோமத்தில், இந்த பக்கம் ஈரான், இந்த பக்கம் எல்லாம் கையில. இன்றைக்கு சின்னதா ஆரம்பிக்கப்பட்ட காத்தமுல் அன்பியா உருவாகின இஸ்லாம் மெல்ல 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 உலகத்தை நோக்கி போகுது. இன்றைக்கு அமெரிக்கா உலகத்தில் பெரும் பொருளாதாரமாக இருக்கலாம். அமெரிக்கா இன்றைக்கு உலகத்தில் பெரிய வல்லரசாக இருக்கிறார். அமெரிக்கா ஒன்றில் தோத்துட்டார்கள். இஸ்லாமோபோபியா, அவர்கள் இஸ்லாத்தை பயங்கரமாக திட்டுகிறார்கள். முஸ்லிம்களை பொய் சொல்லி திட்டுகிறார்கள். முஸ்லிம்கள் தீவிரவாதி என்கிறார்கள். நாங்கள் தீவிரவாதிகளா சகோதரர்களே? அள்ளி அள்ளி கொடுக்கிறவர்கள், கல்வி உருகிறவர்கள், ஏழைகளை பார்க்கிறவர்கள், அனாதைகளை பராமரிக்கிறவர்கள், ஆபத்து என்றால் உதவுகிறார்கள். எங்களை பார்த்து தீவிரவாதிகள் என்று சொன்னார்கள். வல்லாஹி சொல்லுகிறேன், அமெரிக்காவுடைய fastest growing religion in the world, உலகத்தில் மட்டுமல்ல அமெரிக்காவிலே மிகவும் வேகமாக பரவுகிற மார்க்கம் இஸ்லாம். 233% அதுல வேகத்தை சொல்கிறார்கள். 233 வேகத்தில் இஸ்லாம் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. fastest growing religion in UK வில் மிகவும் ஃபாஸ்டா பரவக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். சகோதரர்களே, அரபியில் பேசியது இன்றைக்கு தமிழில் பேசுகிறோம். ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள், ஹிந்தியில் பேசுகிறார்கள், உருதுவில் பேசுகிறார்கள், மலையாளத்தில், அந்த எல்லா மொழிகள் எல்லாம் கடந்து இது போகிறது, வேகமாக போகிறது. 1400 ஆண்டுகளுக்கு பிறகு நாம சொல்லுவோம் எக்ஸ்பயர்ட். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் பேசினாருன்னா உங்க ஊர்ல, இன்றைக்கு சொல்லுவோம் இது ஏஐ யுகம்பா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரோபோ பேசுது. ரோபோ மீடியால உட்கார்ந்து கான்ஃபரன்ஸ் நடந்தது. முதல்ல பெரிய அறிவாளியை கொண்டு வந்து மீடியால வச்சு பேசுவாங்க. ரோபோவை கொண்டாந்து உட்கார வச்சு புல்மூட்டையில எத்தனைப்பா சனத்தொகை, அது எல்லாத்தையும் சொல்லுது. ஏஐ அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு. நீங்க ரோபோ பாத்தீங்க, இன்றைக்குள்ள ரோபோ நீங்க பார்க்கல. உங்க ஊர்ல பக்கத்துல போனீங்கன்னா ஏடிஎம் இருக்குது, ஏடிஎம் இருக்குது, அது ரோபோ தான். சல்லிய போட்டீங்கன்னா அதுவா கணக்கு பார்த்து இத்தனை வேணுமெண்டா கணக்கு பார்த்து எண்ணி உங்க கையில தரும். மாத்தினது வேணுமா, 5000 ரூபாய் தாள் வேணுமா, 1000 ரூபாய் தாள் வேணுமா, அதுவே செய்யும். அது பேசாத ரோபோ, வேலையை சொன்னா செஞ்சு தரும். அந்த ரோபோ நீங்க பார்த்திருக்கிறீங்க. இப்ப ரோபோ எது தெரியுமா? ஹே ஹவ் ஆர் யூ, அது கேட்கும். அதாவது ChatGPT வந்த புதுசுல நான் சும்மா அடிச்சேன். அதாவது இங்கிலீஷ்ல அடிச்ச அரபு கைஃபுல் ஹால் அடிச்சேன். அது என்ன சொல்லுதுண்டா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுது ரோபோ. நான் இங்கிலீஷ்ல தான் டைப் பண்றேன், அரபில இல்ல. எப்படிப்பான்னு கேட்ட அரபில, நான் இங்கிலீஷ்ல அடிச்ச அரபில கேட்கிறேன், அது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுது. இவன் முஸ்லிம் தான். எந்த அளவுக்கு அந்த டைம்ல அது இப்ப வர வர அசூர வளர்ச்சி ஆகுது. அப்ப ஒரு முதியவர் பாலைவனத்துல 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினதை என்ன பண்ணணும்? எப்ப எக்ஸ்பயர்டுப்பா, ஜாம் போட்டில் எடுத்து 1 வருஷம் பண்ணா, இது 1 வருஷம் தாண்டிட்டு தூக்கி வீசுறீங்க. இது பழைய மருந்து. இவனுக்கு போனே கிடைக்கலையா, ஸ்மார்ட் போன் இருக்குதுப்பா, இவர் என்ன ஒரு பெரிய கருங்கல் மாதிரி போனை வச்சிட்டு இருக்கிறான்னு கேட்பீங்க. பண்ணா பழைய கார்ல ஓடினா இது எல்லாம் எக்ஸ்பயர்ட் ஆகும். பெருமானுடைய மொழி பேச்சு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பேசினவருக்கு இன்றைக்கு உள்ள ஒரு பேசிய நீங்க பார்த்தீங்கன்னா மெச்சாகாது. அவர் விவரம் தெரியாதவருப்பா, ஒண்ணுமே தெரியாதுன்னு. அப்ப பேசின இப்ப சரியா வருமானு கேட்பீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பேசினத விஞ்ஞானிகள் அசந்து போறாங்க. யூடியூபுக்கு போங்க, நான் ஒரு பெரிய விஞ்ஞானியோட தொடங்கி முன்னறிப்புக்குள்ள வர்றேன். ஏன் இந்த தலைப்புண்டா, இதை முடிக்கிற நேரம் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா பொய்யாகாதண்டா, நம்ம வாழ்க்கையில எல்லாம் மாற்றணும், எல்லாம் மாறணும். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஆகணும். இவர் இறை தூதர் தான்,
இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது. தேடி பார்த்து விசாரித்து பார்த்து நம்பு, இல்லைன்னா பொய் நபியெல்லாம் நம்பிட்டு போயிருவீங்க. அப்ப டாக்டர் கீத்மோர் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். இது 1985 அவர் 80 ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்குக்கு பேர் டெவலப்பிங் ஹியூமன். அதாவது இந்த டெவலப்பிங் ஹியூமன் என்ற புத்தகம், இது எம்பிரியாலஜி, கருவியல், எப்படி கரு என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள என்ன மாதிரி ஆகுது, எப்படி குழந்தை பிறக்குதுன்னு எழுதுறாரு. இந்த புத்தகம் உலகத்துல வேகமா பரவுது, ரொம்ப பெரிய மரியாதை அவருக்கு கிடைக்குது. இப்ப அரபுகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குழு இவர்கிட்ட கொண்டு போய் 85ஆம் ஆண்டு இவர்கிட்ட கொண்டு குர்ஆன்லயும் கருவியெல்லாம் பேசுது. ஒரு குழு கொண்டு போய் அவர் கையில கொடுக்குறாங்க. கொஞ்சம் குர்ஆன்ல சொல்றதெல்லாம் அறிவியலுக்கு சேர்ந்து போதான்னு பார்த்து சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த ஆள் அசந்து போயிட்டாரு. அவர் சொல்லுவதையெல்லாம் ஒரு சில வீடியோ 86 நடக்குது. யூடியூப்ல வீடியோ, பழைய வீடியோ டாக்டர் கீத்மோர் அடிச்சா வரும், நீங்க பாருங்க. என்ன ஆகுதுன்னா, 86 டெவலப்பிங் ஹியூமன் புக் வெளியாகுது உலகத்துல. இதுவரைக்கும் ஒரு புக் முடிஞ்சா எடிஷன் போடுவோம், அடுத்த எடிஷன் போடுவோம். என்ன பேர் வச்சார் தெரியுமா? டெவலப்பிங் ஹியூமன் தான், இஸ்லாமிக் எடிஷன். இஸ்லாமிக் எடிஷன் என்னப்பா? இஸ்லாமிக் எடிஷன் உலகத்தில் அது பரவ ஆரம்பிக்குது. குர்ஆன் பேசுதான் கருவியலை பத்தி. கருவியல் ஒரு பெரிய விற்பனர். நான் என்ன பண்றேன் தெரியுமா? அது பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரியல. அது நுத்துஃபாண்டது, அப்புறம் முழுகாண்டது, அப்புறம் இலாமாண்டது, அப்புறம் லஹ்மாண்டது, இப்படி குர்ஆன் ஒரு ஸ்டேஜா சொல்லுது. நான் அதெல்லாம் சொல்லல, என்ன சொன்னா அது வேற டாபிக்கா போயிடும். இது மெயினா வச்சுட்டு நான் இதுக்குள்ள போனேன், எப்படி மாற்றும் அது அன்பர்கள் நிறுவுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் என்ன பண்றாருன்னா மைக்ரோஸ்கோப்பை வைக்கிறார், வச்சு பார்க்கிறாரு, ஒண்ணுமே வருவதில்லை. முஸ்லிம்கள் சொல்லிட்டாங்க இப்படிதான் குர்ஆன் சொல்லுது, நாங்க தான் நம்புறோம். அவருக்குள்ள ஒரு மாற்றம். எல்லாரும் இப்படிதான் வீடியோ பண்றீங்க. ஒரு ஆள் இங்க மேல வச்சு என்ன வீடியோ எடுத்தா இந்த ஆங்கிள் எடுத்து இப்படி தெரியும், மேல இருந்த எடுத்துட்டான்னு வைங்க இப்படிதான் தெரியும். அந்த ஆங்கிள் எடுத்து அப்படி பின்னாடி இருந்த எடுத்தா அந்த ஆங்கிள். மைக்ரோஸ்கோப்பை ஆங்கிளை மாத்தினா எல்லாமே அப்படியே கரெக்டா இருக்குது, சொன்ன மாதிரி இருக்குது. எழுதினது நான் இல்ல, எழுதினது நீங்க இல்ல, சாதாரண மருத்துவர் அல்ல. மருத்துவர்களுக்கு பாடம் நடத்தி உலகம் எங்கு புத்தகம் பிரபலியமாகி டெவலப்பிங் ஹியூமனுடைய ஆசிரியர் அவர் எழுதுறார். கரெக்டான இஸ்லாம் சொல்லிருக்கு, குர்ஆன் கரெக்டா தான் சொல்லிருக்குது, எந்த ஒரு வரியும் பிழை இல்லை. நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நீங்க 7 மணி நேரம் போய் பாருங்க. நிருவர் கேட்கிறான், முழு உலகமும் தீப்பத்தி எரியுது இவர் செய்தியில, என்ன இஸ்லாம் உண்மைன்னு வருவது. அப்ப நிருவர் மைக்க பிடிச்சு கேட்கிறான். அந்த டைம்ல உள்ள நிருவரோட்ட கேட்கிறான், ஏப்பா பெருமான காலத்துல கத்தி வச்சிருந்தாங்களே கையில வாள், ஒரு வாளை எடுத்து வைத்த கிழிச்சு உள்ளக்குள்ளது ஐட்டம் எல்லாம் பார்த்து சொல்லலாம் தானே ப்ரொஃபசர்? இப்படியே கேட்கிறான். அவன் கேட்கிறான், உங்களுக்கு வீடியோ பார்க்கலாம், இப்படி இப்படி இதை கிழிச்சு வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லாம ஒரு மாற்றுமத அன்பர். அல்லாஹ் எதை கொண்டு இஸ்லாத்தை நிறுவுறான்? பெருமானார் பொய் சொல்லவில்லை என்று நிறுவுறான். என்ன சொன்னார் தெரியுமா? அப்படியா? அவர் முன்னாடியே சொல்லிட்டார் அந்த வீடியோல, there is no doubt this is divine law. எனக்கு எந்த சந்தேகம் இல்லை, இது வேத வசனம் தான் அப்படின்றார் அவரு. மாற்றுமத அன்பர் உலகத்துக்கு இந்த புக்கை எழுதிட்டு there is no doubt என்றார். எனக்கு சந்தேகமே இல்லப்பா. இந்த வரியை சொன்ன அப்படி இருக்கும். அந்த நிருவருக்கு பலத்த கேள்வி கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ், ஒரு முஸ்லீம் கொடுக்காத ஆன்சர். அந்த ஆன்சர் என்னையே ஆட்சி போட்டு அல்லாஹ் எப்படி இஸ்லாத்தை நிறுவுறான் பாருங்க. இதுல எந்த வரியும் எக்ஸ்பயர்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு. அவர் கேட்ட கொஸ்டனுக்கு நீங்க என்ன பதில் கொடுப்பீங்க? ஆமா, வைத்த கிழிச்சு பார்த்திருக்கலாம் ஏதாவது. அவர் சொல்றார், ஏப்பா அவர் மொழியில சொல்றேன், உலகத்துல மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடித்தது நேத்து கண்டுபிடிக்கல. அதுக்கு அர்த்தம் என்ன? பெருமானார் அந்த செய்தி 1400 வருஷம், இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி டச்சு கண்டுபிடிச்சான். சின்னதை பெருசாக்கி பார்க்கிற கண்ணாடியை கண்டுபிடிச்சான்.
சின்னதை போய் ஒரு ஆள் சைஸ்ல ஆக்கி என்ன நடக்குது, கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா எல்லாம் இங்க இருக்கும், அதை எப்படி பெருசாக்குறதுன்னு கண்டுபிடிச்சான். இவர் சொல்றாரு, இதை கண்டுபிடிச்சது நேத்து, இவர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சாரு. நான் உனக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமான்னு கேட்கிறாரு. என்ன தெரியுமா, இந்த நபி என்று சொல்றாங்களே முஸ்லிம்கள், இந்த முகமது நபி இதை கண்டுபிடிச்சிட்டாரு. மைக்ரோஸ்கோப்ப சின்னதை பெருசாக்கி பார்க்கிற பூத கண்ணாடி இருக்கு பாருங்க. நைட்டுக்கு நைட் ஆய்வு பண்ணி உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குற. ஃபர்ஸ்ட் அவர் இப்படி சொல்றாரு, ஏப்பா நீ நினைக்கிறியா வாழை எடுத்து கிழிச்சா கண்ணுக்கு தெரியும்னு தெரியுதா? அதெல்லாம் ரொம்ப கண்ணுக்கே தெரியாது. நாங்க எம்ரோஜி புத்தகத்தில் எழுதினலாம் எந்த மனுஷனுக்கும் பார்க்கலாது, கண்ணுக்கு தெரியாத ஆக சின்ன துகள். இது மைக்ரோஸ்கோப் ஆனா பார்க்கலாம், சும்மா வெற்று கண்ணால பார்த்தா தெரியாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. சொல்லி போட்டு சொல்றாரு, நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா? 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு அம்புட்டை நைட் நைட்டா இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் புக்கில் எழுதிட்டு மைக்ரோஸ்கோப் அவரே உடைச்சு போட்டு எனக்கு ஒன்னும் தெரியல, இதெல்லாம் இறைவன் தான் எனக்கு சொன்னான் அப்படி என்று ஏற்றுக்கொள்றது லேசா இருக்குதா? நம்புறது லேசா இருக்குதா? இல்ல பாலைவனத்து பெருவீதியில் எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதனோடு இறைவன் பேசித்தான் இதை கொடுத்தான் என்று ஏற்றுக்கொள்வது லேசா இருக்குதான்னு கேட்கிறார். அவன் வாயடைச்சு போகிறான். அதுக்கு மேல ஆன்சர் இல்ல. எப்படி அவருக்கு தெரியும்? அவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாதுன்னா எப்படி தெரியும்? இப்படி பல விதத்துல இறை தூதர் அவர்களை இன்றைக்குள்ள உலகம் நிரூபிக்கிறது. இப்ப நான் பேச போவது இன்றைக்குள்ள உலகம் அல்ல, பழைய உலகம். அவங்களுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் கதை தெரியாது, அவங்களுக்கு இந்த கருவியல் தெரியாது. சுபஹான். பெருமானார் என்ன பேசுறாரு தெரியுமா? இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். நான் இங்க நிக்கிறேன், இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இப்படியே இருந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் பேர் இது, அவர் இந்த தொப்பி போட்டிருக்கிறார் சொன்னார். அற்புதம். எப்படி எனக்கு தெரியாது? ஆனா இன்றைக்கு அதுக்கு பல டெக்னாலஜி இருக்குது, வீடியோ பண்ணலாம், பார்க்கலாம், நிறைய இருக்குது. கொழும்புல இப்படி ஒரு விபத்து நடந்துட்டு நீங்க இந்த ஒருத்தர் சொல்றாரு, டிவி இல்லாத காலம், யூடியூப் இல்லாத காலம், கொழும்புல போய் பார்த்தா அதே மாதிரி விபத்து நடந்திருந்தா இவருக்கு என்னமோ தெரியுதுன்னு சொல்ல. இதான் முன்னறிவிப்பு. நடக்க முன்னாடி நடப்பதை சொல்லுவது. ஏற சொல்ல முன்னறிவிப்பு செய்யணும். அவர் தொழுகையை பத்தி தானே பேசணும், அவர் இறை தூதராச்சே. அவர் நோம்பை பத்தி பேசணும், ஹஜ்ஜ பத்தி பேசணும். எதுக்கு முன்னறிவிப்பு? தான் இறை தூதர் தான் என்று நிரூபணத்துக்கு, தன்னை காணாத மக்கள் அதை நம்புவதற்கு. அவர் சொன்ன எதுவும் பொய் அல்ல. நரகம் என்பது பயங்கரமானது. அது பயங்கரமா கொக்கரிச்சு கேட்கும். இன்னும் இருக்கிறார்களா என்று சொல்லப்படுகிற வேத வசனங்கள் பொய் அல்ல. நாம் எல்லாம் மரணித்ததுக்கு பிறகு திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பது பொய் அல்ல என்று நம்பணுமா இருந்தா இந்த முன்னறிவிப்பை தூக்கி போடுறாங்க. இப்படி சொல்றேன், புல்முடையில 2 வாகனம் வருது, வாகனம் 2 விபத்துக்குள்ளாகுது. ஒரு ஆள் சொல்றாரு எப்படின்னா, நாளைக்கு 11 மணிக்கு இந்த நம்பர் பிளேட்ல உள்ள 3 வீலும் இந்த நம்பர் பிளேட்ல உள்ள டிப்பரும் 2 மோதும் பண்றாரு. மோதினா 2 ஆக்சிடென்ட் ஆகும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு 11 மணிக்கு பாக்குறீங்க, புல்மூட டவுன்லயே நடக்குது. எல்லாரும் கொஞ்சம் அவரை பார்ப்பீங்க, அடடா இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருக்கிறாரு, சொன்ன மாதிரியே நடக்குது. ஆனா உங்களுக்குள்ள சில டவுட் வரும். இவர் ஊர்ல பிரபலியமாகிறதுக்கு இவரே திட்டம் போட்டு ஏதோ ஒரு செட்டிங் பண்ணி விபத்து செய்ய வச்சுட்டாரா? அவர் அடுத்தது சொல்றாரு, டவுட்டா? நாளண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை 11:32க்கு ஒரு பூகம்பம் வரும்ன்றார். ஞாயிற்றுக்கிழமை சரியா 11:32க்கு பூகம்பம் வந்துச்சேன்னு வைங்க, நீங்க எல்லாம் அவர் அப்படி ஒரு ஆள் இல்ல. ஒரு கற்பனைக்கு சொல்றேன், 11:32க்கு பாக்குறீங்க பூகம்பம். இப்ப அவர் சொல்றாரு, அவங்க ஊரெல்லாம் பிரபலியமாச்சு, நீ சொன்ன மாதிரி பூகம்பம். அவர் உங்க வீட்டுக்கு வந்து உங்க புள்ளிய பாக்குறாரு. ஏமா இது என்ன மாசம்? ஏப்ரல் தானே. அடுத்த வருஷம் பிப்ரவரி 8 ஒருவர் சொன்னால் அன்றைக்கு ராத்திரி உங்களுக்கு சாப்பாடு சாப்பிடலாமா? குழந்தைய பார்க்கிற நேரம் நெற்றி வேறுக்காதா? ஒரு வகையான பயம் வருமா?
நீங்கள் உங்க மனைவியை முகம் பார்ப்பீங்களா? குழந்தைய ராத்திரி தூங்கின பிறகு முத்தம் கொடுப்பீங்களா? மெல்ல மெல்ல ஜனவரி பிப்ரவரி நெருங்குற நேரம் பயங்கரமா இருக்குமா? நான் ஏன் சொல்றேன்? ரெண்டு விஷயத்தை சொல்லி ரெண்டும் சரி என்றால் மூணாவது நடக்கும் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் வராது. பெருமானார் ரெண்டு சொல்லவில்லை. உலகத்துக்கு மறுக்க முடியாத அளவுக்கு பல பதிவுகளை அற்புதமாக வைத்தார்கள். அந்த பதிவைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானுடைய முன்னறிவிப்புகள் ஒவ்வொன்றும் ஏதோ புல்மூடியில கேஸ் வெடிக்குமோ, இந்த ஸ்பீக்கர் வெடிச்சு போமோ அதெல்லாம் இல்ல. உலகம் திரும்பி பார்க்கிற அற்புதம். ஒரு இறை தூதரால் மட்டுமே சொல்ல முடியுமான விஷயங்களை சொன்னால் நாம கேட்டுட்டு இருக்கிறோம்னா நமக்குள்ள பயம் வரணும். ரப்பே, அப்போ உன்னை சந்திப்பது கன்ஃபார்ம்டா, நான் அவருக்கு கடன் வச்சிருக்கிறேனே அல்லாஹ், ஏமாத்தி போட்டுட்டேனே, நான் பொய் சொன்னனே அல்லாஹ், நான் என்னுடைய வியாபாரத்தில் கலப்படம் பண்ணினேன் அல்லாஹ், இதெல்லாம் மறுமையில விசாரிக்கப்படும். என் நிலைமை என்ன? சாப்பாடு இறங்காது, கண்கள் பிதுங்கும், பயங்கரமா இருக்கும். ரப்பை சந்திக்கிற அந்த உணர்வு நமக்கு மேலோங்கும். இதுக்குதான் இந்த தலைப்பு, முன்னறிவிப்பு என்ற தலைப்பு இருக்குதா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் முன்னறிவிப்பு ஒவ்வொன்றாக பார்ப்போம். பார்த்துட்டு சமகால நிகழ்வுகளுக்கு நாம் வருவோம். ஏன்னா நம்ம டைம் எடுத்து தான் உங்களுக்கு விவரிக்கலாம். வேகமா போயிட்டு சும்மா முன்னறிவிப்பு சொல்லிட்டோம்னா அது என்னன்னு உங்களுக்கு புரியாது. அதனால் தான் இதை நான் மெல்ல மெல்ல உங்களுக்கு சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையில் நடக்கிறாங்க. இப்பதான் இந்த ஆச்சரியம் நடக்குது. இந்த மாதிரி பப்ளிக் இல்ல, ஜஸ்ட் ரசூலுல்லாஹ் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, இவ்வளவுதான். ஏன் நடக்கிறாங்கன்னா, மக்கா வாசிகளை பொறுத்தளவுல அவங்களுக்கு மலைக்கு மேல ஏறி நடக்கணும். ஏன்னா மக்கா இன்றைக்கு நீங்க போய் பாருங்க, மக்கால மலைக்கு மேலதான் ஊடு கட்டி வச்சிருப்பாங்க. இவ்வளவு டெவலப் ஆகும். அவங்க நீங்க புல்மோட தலையில இருப்பீங்க, இந்த மலையகத்துல வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு மலைக்கு மேல ஊடு கட்டி நடக்கணும். இல்லாட்டி என்னமோ இழந்த மாதிரி இருக்கு. பெருமானார் வாக்கிங் போவாங்க மலையில. ஏன்னா மக்கா ஃபுல்லா அந்த மக்கமா நகரத்துக்குள்ள அந்த ஏரியால பிறந்தவங்களுக்கு மலைகள் தான் இருக்கு. மேல ஏறணும், கீழே இறங்கணும். ரசூலுல்லாஹ் வாங்கப்பா போறோம்னு போறாங்க வாக்கிங். 4 பேரோட போறாங்க. போகிற நேரம் உஹது மலை அசைகிறது. பெருமானார் பொதுவா கல்லு மண்ணோட பேச மாட்டாங்க. காலால உஹது மலைக்கு காலால் இப்படி மெல்ல தட்டுறாங்க. சொல்றாங்க, உஹதே நீ அசைய கூடாது என்றாங்க. உஹது மலை அசையுது. இருக்கிற சொல்றாங்க, பேச மாட்டாங்களே, கல்லோட பேச மாட்டாங்களே, மண்ணோட பேச மாட்டாங்களே, உன் மீது ஒரு நபி இருக்கிறேன் என்கிறாங்க. இதுல அற்புதம் இல்லை, அவர் நபி தான். உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார். அவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. பக்கத்துல 2 பேர் இருக்கிறாங்க. உன் மீது அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார், உஸ்மான் இருக்கிறார் சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் மீது ஒரு நபி இருக்கிறார், உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் மீது 2 ஷஹீத் இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உஸ்மான் உங்களை குத்தி கொலை செய்வாங்க. யார் உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுடைய மர்மவன். உமர் ரலியல்லாஹு அவங்க யாரு? இவங்க 2 பேரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் அந்த மலையில உங்களை கொல்லுவாங்கன்ட்டாங்க. இப்ப தப்பி தவறி பெருமானார் சொன்ன மாதிரி நடக்கலன்னு இறை தூதர் என்கிறார். அவர் சொல்றாரு, இது அவர் வசனம் இல்ல, இறைவன் சொன்னால் தான் அது நடக்கும். அப்படி என்றா இறைவன் சொல்லி இது நடக்குது என்று சொன்னா அதுல பொய் வராது, பிழை வராது. உமர் பின் கத்தாப் ஷஹீதாக்கப்படுவார் என்றா எப்ப நடக்குது? இது எப்ப சொல்லப்பட்டுச்சு? ஆண்டுகளாக போகுது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் மரணித்து 12 ஆண்டுகள் ஆகுது. ஹிஜ்ரி 23 உமர் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதுல தொழுந்துட்டு நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அடக்கம் செஞ்சு 12 வருஷம் ஆகுது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதுட்டு நிக்க, அதாவது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மதீனா பள்ளியில தொழுதுட்டு நிக்கிறாங்க. சஃப் இருக்குது. இப்ப பின்னாடி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது புகாரில வருது. இது ஹதீஸ் அறிவிக்கிறது, அதாவது ஒரு தாபி ரசூலுல்லாஹ் பார்க்காத ஒரு ஆள். அதாவது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா?
நாங்கெல்லாம் சஃப்ல நின்றோம். அப்போ ஒருத்தன் பிளந்துட்டு வந்து குத்தினான். உமர் பின் கத்தாப் கீழே விழுந்தார். ஒரு நாய் என்னை கடித்து விட்டது என்றார். அந்த செய்தியை போய் படிச்சு பாருங்க புகாரில. சொன்ன மாதிரி பெருமானார் கத்தி, அதாவது இவர் ஷஹீதாக்கப்படுவார் என்றா ஷஹீதாக்கப்பட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சாதாரண மூத்தாவாங்க, நாங்க சித்திக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சாதாரண மூத்தாவாங்க. இதை எப்படி நீங்க பார்க்கணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வெளியே இறங்கினார் கொல்றதுக்கு. பத்ர்ல 1000 பேர் கொல்ல முடியல. உஹதுல 1000 பேர் கொல்ல முடியல. கொல்வதாக இருந்தால் யார கொல்லணும்? பெருமானாரே. அல்லாஹ் சொல்லிட்டான், வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். நபியே, மனிதர்கள் இருந்து உங்களை நான் பாதுகாத்துட்டேன்டா. ரசூலுல்லாஹ்வை யாராலையும் கொல்ல முடியல. அந்த பெருமானார் சொல்றாங்க, உன் மீது நபி, இவர் சித்திக், அவங்க 2 பேரும் ஷஹீத்ன்றாங்க. சொன்ன மாதிரி ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு பெருமானார் மரணித்து 24 ஆண்டுகள் ஆச்சு. ரசூலுல்லாஹ் சொல்லி எத்தனை ஆண்டு? மௌத்தா 24 ஆண்டாச்சு. இப்ப உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூரையில இருந்து இறங்கி கிளர்ச்சியாளர்கள் பள்ளியை பிடிச்சிட்டாங்க, மஸ்ஜித் நபவியை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அவங்க மனைவி கையை வெட்டி காட்டுறாங்க. இந்த பாருங்க, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்களுக்கு 81 வயசு. அப்ப நீங்க போய் ரசூலுல்லாஹ் ரவுதா பக்கத்துல போய் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ல போவீங்க. அந்த வரிசையை நீங்க பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வயசு. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் அபூபக்கருக்கு 61 வயசு. 2 வருஷம் ஆட்சி பண்ணினாங்க. 63ல அவங்க மௌத்தானாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் உமர் பின் கத்தாபுக்கு 51 வயசு. 63 அடைகிற நேரம் அவங்க மௌத்தாகிறாங்க. நீங்க போய் சலாம் சொல்ற நேரம் 3 பேருக்கும் 63 வயசு. அல்லாஹ்வுடைய இல்லையா? இன்னைக்கு போய் நம்ம சலாம் சொல்றோமே ரவுதாவுல அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு, உமர் பின் கத்தாப் சொன்ன மாதிரி உமர் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீங்கன்றாங்க. சொன்ன மாதிரி ஷஹீதாக்கப்பட்டால் உஸ்மான் உங்களை கொல்லுவார்கள் என்றாங்க. சொன்ன மாதிரி ஷஹீதாக்கப்பட்டால் இது எப்படி முடியும்? கபர் வேதனை நாம் நம்ப தேவையில்லை. அவர் சொல்லி பிழையானா நம்ம தர்மம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர் சொல்லி பிழையானா மறுமையை பத்தி நம்ப வேண்டிய தேவையில்லை. அவர் சொன்னது உண்மைதான் என்று ப்ரூஃப் ஆனால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க கபரை நினைத்து பாருங்கள். அது நரக நெருப்பால் நிரப்பப்படும். அது பயங்கரமா இருக்கும். எல்லோரும் வைத்து விட்டு போன பிறகு அதாபுகள் தொடங்குமா இருந்தா உனக்கு தந்த அவகாசம் முடிந்து விட்டது. நான் பார்த்திருக்கிறேன், கபர்ல தல்கீன் ஓதுவாங்க. மலக்காணி கரீமானி 2 சங்கையான மலக்கு வருவாங்க. மண் ரப்புன்னு கேட்பாங்க. குல் ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் நான் ரப்புன்னு சொல்லுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் சொன்னதுக்கு பலிக்காது. நிறைய பேர் கபர்ல அடக்கிட்டு மேல இருந்து சொல்லி கொடுப்பாங்க அரபியில. உள்ளவருக்கு கேட்டு சொல்லுவார் நினைக்கிறாங்க. சகோதரர்களே, நீங்கள் முஸ்லீமா இருந்து இதெல்லாம் மனப்பாடமாக்கி கபர்ல போய் வைக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் கல்புல நம்பிக்கை இருந்தால் உன் ரப்பு யார் என்று கேட்கிறனா அல்லாஹ்வானா. அவன் மனசுல நம்பிக்கை இல்லைன்றால் ஆஹா ஆஹா என்று சத்தம் தான் வருமென்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த இடத்துல ஒமா தீனுக்கு பெருமானார் முதலில் காட்டப்படுவார்கள். தெரியுமா இவர் யார் என்று தெரியுமா? அந்த நேரத்தில் நாம் மூமின்கள் பெருமானாரை அடையாளம் கண்டு கொள்வோம். காத்தமுல் அன்பியா ஒரு மூமினுக்கு தான் நடக்கும். நம்பினமா? நம்பினால் ஏமாத்தலாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க. இதை இமாம் பைஹக்கியும் கொண்டு வராங்க. நாம் படிச்சு பார்க்கிறவங்க ரசூலுல்லாஹ் தன் நபி என்று ப்ரூவ் பண்ணி சொல்லவே இல்லை. இது ஹிஜ்ரி 9ல நடக்குது. எங்க நடக்குது தெரியுமா? இத கொண்டு போய் நீங்க விக்கிபீடியா வேற அவங்க புக்கு நான் படிச்சிருக்கிறதுனால சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் காலையில ரசூலுல்லாஹ் எழும்புறாங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க தெரியுமா? ஏப்பா, நஜாஷி அபிசீனியாட மன்னர், அவர் பேர் அஸ்ஹமா. நஜாஷி என்ன அந்த மன்னருக்கு கொடுக்கிற பட்டம். எங்க நாட்டுல ஜனாதிபதிக்கு தான் பவர். பக்கத்து நாடு இந்தியாவில் பிரதமருக்கு பவர். இன்னொரு நாட்டில் சுல்தான் என்றுவாங்க. அத மாதிரி அபசிகள் அபிசீனியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தன் நாட்டு மன்னருக்கு நஜாசி என்றுவாங்க. அந்த நஜாசி பேர் அஸ்ஹமா.
நான் எதையும் விவரமா சொல்ல மாட்டேன், ஷார்ட்டா சொல்லுவேன். ஏன்னா அந்த அஸ்ஸாமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த அஸ்ஸாமாவுடைய மரண அறிவித்தலை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? எழும்பின உடனே அதாவது எந்த நாள்ல மௌத்தாயினார்களோ அதே நாள்ல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அவர் மௌத்தாயிட்டாரு. யார் அவருக்கு ஜனாசா தொழுவிக்கல, எல்லாரும் கிளம்புங்க இங்க இருந்து, ஜனாசா அங்க, அவருக்கு யாரும் ஜனாசா தொழுவிக்கல, நாம ஜனாசா தொழுவிப்போண்டாங்க. இன்னைக்கு மதீனா பள்ளிக்கு போனீங்கன்னா மதீனா பள்ளியில வெளியில 3 மஸ்ஜித் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிச்ச இடத்த மஸ்ஜிதா கட்டி வச்சிருப்பாங்க. போய் பாத்தீங்கன்னா 3 மஸ்ஜித் அங்க நிக்கும். அந்த ஜனாசா அந்த இடத்துல தான் தொழுவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தொழுவிக்கிறாங்க? ஏப்பா நஜாசி மௌத்துட்டாங்க, அஸ்ஸாமா இறந்து போயிட்டாருட்டாங்க. நான் இங்க இருந்து ட்ரம்ப் செத்து போயினாண்டா அது பயங்கர குற்றம். ஒரு நாட்டு ஜனாதிபதிய எங்க நாட்டில் பிரேமதாஸ் அவர்கள் இறந்து போனாங்க. எப்ப? 93 மே மாசம் 1ஆம் தேதி மேடையில பகல் 12 மணிக்கு ஆம ஸ்ட்ரீட்ல வர்ற நேரம் அப்படியே எடுத்து லேஞ்ச காட்டுறாங்க, இறந்து போயிட்டாங்க. இலங்கை அரசாங்கம் அறிவிக்கிற நேரம் 4 மணி. அது வரைக்கும் பிரேமதாஸ் அவர்கள் இறந்து போனது ஊர்ஜிதம் செய்யல. எவனாவது எடுத்து மைக்க பிடிச்சி செத்துட்டாங்க சொல்லிட்டானா அது பெரிய குற்றம். ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியுடைய அறிவிப்பை பிரசிடென்ட் மீடியா யூனிட் சொல்லணும், அதுக்கு பொடி காட்சி வச்சிருப்பாங்க, அது ஜனாதிபதி அலுவலகம் சொல்லணும் இறந்து விட்டார், நாங்க உத்தியோகபூர்வமா அறிவிக்கிறோம். ஒரு நாட்டு மன்னர் சிம்பிளா சொல்ல இயலாது. பெருமானார் ஒரு இறை தூதர், அவர் தொழுகையை பத்தி பேசலாம், நோம்ப பத்தி பேசலாம். ஒரு நாட்டு மன்னர் இறந்தது பத்தி ஏன் பேசணும்? அப்படி பேசி பிழையா போச்சுன்னு வைங்க, இன்றைக்கு நாமெல்லாம் இங்க ஒன்று சேர தேவையில்லை. இந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துல ஒரு அதிசயம் நடக்குது தெரியுமா? வல்லாஹி இந்த பக்கத்துல மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. நம்புறீங்களா? இவங்க எங்களை பத்தி போய் இருக்குதா? இதை நம்பி பாருங்க, இதெல்லாம் லேசா போயிரும், இதெல்லாம் லேசா போயிரும். இந்த சூழல் மிக பறக்கத்து செய்யப்படுகிறது. இப்ப என்ன மலக்குமார்கள் நிக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமானதை நாம் பேசுகிறோம், ரப்பை பற்றி பேசுகிறோம். இந்த இடத்தில் மலக்குமார்கள் நிச்சயமாக எங்களை பற்றி சொல்லுவார்கள். ரப்பு எங்களுக்கு என்ன சொல்லுவான் தெரியுமா? கது கஃபர்து, அவர்களை நான் மன்னித்து விட்டேன் மலக்குகள் என்று சொல்லுவான். எனக்காக உட்கார்ந்தாங்களா? கஷ்டமா இருந்துச்சா? பல மணித்தியாலம் உட்கார்ந்தாங்களா? அவங்களை மன்னித்து விட்டு நம்புவாங்க. அப்படிப்பட்ட சபை எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? இதை நம்புறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலை நம்பணும் என்பதுக்கு சொல்லவில்லை. சில அறிஞர்கள் இதை கொண்டு வர இஸ்லாம் வெற்றி கொண்டு இப்ப காபத்துல்லா வெற்றி அடைஞ்சிட்டு கடைசி ஆண்டுகள். ஆனால் இதை கொண்டு வந்த அறிஞர்கள் வச்சு பார்க்கிறாங்க. அபிசீனியால மன்னர் செத்து போன நாளை பார்க்கிறாங்க. அந்த மன்னர் செத்து போனது கன்ஃபார்ம் ஆகுதுன்னா இங்க அபிசீனியா பக்கத்தூர் நினைச்சிடாதீங்க, புல்முனைக்கும் கொழும்பு நினைச்சிடாதீங்க. இன்றைக்கு யுத்தம் நடக்கிறதுனால சமகால நிகழ்வு நீங்க பார்த்திருப்பீங்க. ரெட் சீ இருக்குது, செங்கடல். சவுதியில இருந்து போகணும்னா மதீனாவுல இருந்து செங்கடலை தாண்டி அந்த பக்கம் போகணும். அந்த பக்கம் போனா அங்கதான் அங்க இருக்குது. ஒரு நாள்ல எல்லாம் மெசேஜ் போகாது. தரையில போய் கப்பல்ல போய் அந்த பக்கம் கப்பல்ல இறங்கி அபிசீனியாவுக்கு போகணும். எத்தியோப்பியா, அன்றைக்கு அபிசீனியான்றது இன்றைக்கு எத்தியோப்பியா. அதுக்குதான் ரொம்ப தூரம். பிளைட்ல வந்தா கூட எவ்வளவு நேரம் பிடிக்கும்னு பாருங்க. இன்னைக்கு ஜித்தா ஏர்போர்ட்ல சோ செய்தி எப்படி வருவது தெரியுமா? மின்னல் வேகம். இன்றைக்கு அமெரிக்காவில இருந்து ஒரு ஆள் உங்க போனுக்கு மெசேஜ் அனுப்புறான், அஸ்ஸலாமு அலைக்கும், 4 ஹவருக்கு புறம் வரும், மின்னல் வேகமா வரும். அந்த காலத்துல அது இல்ல, இறைவன் போட்டா மட்டும்தான். அதே அந்த காலத்துல அபிசீனியா வருவாங்களான்னு கேட்டா மக்கள் வருவாங்க. இந்த பெருநாள் டைம்ல எல்லாம் அவங்க டார்கெட் பண்ணி இங்க வருவாங்க. எதுக்குன்னா கொஞ்சம் சல்லி எடுத்துட்டு போலாம். அபிசீனியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மல்யுத்தம் பண்ணுவாங்க. யுத்தம் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா அது யுத்தம் இல்ல, 2 பேர் ஃபைட் பண்ற மாதிரி. அரபிகள் இதை விரும்பி பார்ப்பாங்க. அபிசீனியருடைய தொழில்கள் ஒண்ணு அது. அவங்க அந்த மாதிரி வர்ற டைம்ல உங்க நாட்டு நடப்பு என்ன? இவங்க போவாங்களான்னு கேட்டீங்கன்னா மக்காவாசி மதீனாவாசி போவாங்கன்னா ஆமா, முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஹிஜ்ரத் அனுப்புறாங்க, கடல் கடந்து போயிருக்கிறாங்க. அதெல்லாம் வருது. என்ன நடக்குதுண்டா
ஒரு தேதியில ரசூலுல்லாஹ் மௌத்ன்ட்டாங்க. மௌத் ஆகிறது ஓகே, சொன்ன டேட்ல மௌத்ண்டா, இது ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுண்டா, பெருமானார் காணாத எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம நம்பியா நம்ம நம்பணும். நரகத்தை பத்தி பேசினா நம்பணும். ஏன் நம்பணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியா மன்னருடைய மரணத்தை காணவில்லை. பெருமானார் அறிவிக்கிறாங்க, இவங்க தொழுகிறாங்க. அறிவிப்பாளர் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, இப்படிதான் தக்பீர் சொன்னாங்க, இந்த ஜனாசாவுடைய தொழுகை முறையெல்லாம் அவர் சொல்றார். அந்த செய்தியில இது வருவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறிஞர்கள் கொண்டு வந்து வச்சா நாங்க அவங்க எழுதினதையும் பார்க்கிறோம். மன்னர் சேஞ்ச் உள்ளது நடந்திருக்கிறது அவங்க புக்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி என்ன தொல்பொருள் ஆய்வாளர்கள் அதாவது ஒருவாவை புதைச்சிட்டு வச்சிருன்னு வைங்க, பூமியில இந்த ஒருவாவை எடுத்தா அதுல சில தகவல் இருக்கு. இந்த ஒருவாய் எந்த காலத்துல அடிச்சது, எப்ப அடிச்சதெல்லாம் நாணயத்தை வச்சு தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. கன்ஃபார்மா டேட்ல மௌத்து, அஷ்கமா இறந்து போயிட்டாரு. அபிசீனியர்கள் வர்றாங்க, பிற்காலத்துல பிறகு வந்தா எப்ப அவங்க ஊர்ல ஒரு ஆள் இறந்து போனாரு, ஜனாதிபதி பிரேமதாச இறந்து போனது ஏதோ புல்முட்டில் ஒரு ஆள் இறந்து போன மாதிரி இல்ல, நல்ல ஞாபகம் இருக்கும். 93 மே மாசம் 1ஆம் தேதி இறந்து போனா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். மன்னர் இறந்து போனது அத மாதிரி ஞாபகம் இருக்கும். எடுத்து உரசி பார்க்கறாங்க, விமானம் இல்ல, பேஸ்புக் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, மொபைல் போன் இல்ல. இவர் எப்படி காணாத ஒன்றை துல்லியமாக சொன்னார்? பக்கத்து நாடு அரசர் இறந்திருக்கிறார், முழு உலகமும் சேர்த்து பூசாதி. பெருமானாருக்கு என்னெல்லாம் நிந்திக்கணுமோ, காம வெறியர் என்று சொல்லணுமா, இப்படி எல்லாம் நிறைய ரசூலுல்லாஹ் மேல கரிப்பூச பார்க்கிறார்கள். சிம்பிளா எடுத்து வந்து சொல்லுவாங்க, ஏப்பா அபிசீனியால ஒரு ஆள் இறந்தன்னு சொன்னார், அவர் இறக்கவே இல்லப்பா. நஜாசி இறந்து விட்டால், அஸ்ஹமா இறந்து விட்டால், அந்த செய்தியில் அறிவிப்பாளர் சொல்கிறார், எந்த நாளில் இறந்து என்று சொன்னாரோ அதே நாளில் இறந்து விட்டார். இப்பொழுது நாம ஜனாசா தொழுவோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் ஒரு முஸ்லிம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறந்த டேட்டிலே சொன்னா இப்ப சொல்லுங்க, கபர்ல வச்சு மலக்குமார்கள் வருவாங்கன்னா நம்புறீங்களா? எப்படி மறக்கிறது? பெருமானாருடைய முன்னறிவிப்புகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுகள், இதுலதான் நம்ம முன்னறிவிப்புகள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ண போறோம். நாளை கன்ஃபார்ம் பண்ண இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பட்பட்னு சொல்லிடுவேன், அதெல்லாம் நடந்தே ஆகும் நீங்க முடிவுக்கு வருவீங்க. இந்த யுத்தங்கள் என்ன, உலக முடிவு என்ன என்பதை நாம எப்படி நம்புவோம்? நம்புறதுக்கு நீங்க ஆதாரம் கேட்பீங்க. இதுக்கு முன்னாடி 10 சொன்னாரு, 10 கன்ஃபார்மா நடந்தா 11வது நடக்கிறது நீங்க சந்தேகப்படுவீங்களா? சந்தேகப்பட மாட்டீங்க. இது நடக்க போதுன்னு சொல்லுவோம். நாங்க இமாம் மஹ்தி வருவார், வருவார், அதுல சந்தேகம் இல்லைன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த செய்தி முன்னறிவிப்புகள்ல வருவதற்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த செய்தியை பாருங்க. அடுத்த செய்தி என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோத்தா போர். நான் இந்த செய்தியெல்லாம் எதுக்கு தெரிவு செஞ்சேன் தெரியுமா? நாங்களும் சொல்றோம், இது விக்கி என்சைக்ளோபீடியாக்கள் எழுதியிருக்கிறாங்க, இதுக்கு தனி புத்தகமே இருக்குது. இந்த டைம் லைன் எல்லாம் செக் பண்றதுக்கு தனி புக் இருக்குது, படிச்சு பாத்தீங்கன்னா வழங்கும். அந்த பக்கம் செய்தியும் அவங்க நாட்டு செய்தி எப்படி எங்க நாட்டுல எழுதி வச்சிருப்பாங்களோ வரலாறு, அவங்க நாடு வரலாறுகள் எழுதி வச்சிருப்பாங்க. இது மோத்தா போர் ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் போர். அரபிகள் இதுவரைக்கும் அரபிகளுக்குள்ள தான் சண்டை பிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் போர் யாரோட தெரியுமா? ரோம பேரரசோட நடத்துற போர். அப்ப ரோம பேரரசு இதை எழுதி வச்சிருக்கணும். ஏண்டா நாங்க எழுதுற மாதிரி அவன் எழுதுவானே. ரோம பேரரசு என்பது மிக பெரும் வல்லரசு, இத்தாலியை தலைநகரமாக கொண்ட பெரிய வல்லரசு. பாரசீக பேரரசு என்பது எம்பையர் ஆஃப் பர்ஷியா, ஈரானை தலைநகரமாக கொண்ட பெரிய வல்லரசு. இப்ப மோத்தா போர் நடக்குது. மோத்தாண்ட இடத்துல போர் நடக்குது. அந்த போரெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவனும் துல்லியமா எழுதுறான். இந்த அண்மை நான் பார்த்திருக்கிறேன், அவங்க படம் 1 லட்சம் எழுதிக்கிறாங்க. நவீன கால ஆய்வாளர்கள் என்று இருக்கிறாங்க, அவங்களே ஆய்வு நடக்குது, அவங்க படம் 10,000 சொல்லியிருக்கிறாங்க. ஓகேயா? அது அவங்க தரப்பு. எங்க தரப்புல நாங்க 3000 பேர் போனோம். இது இஸ்லாம் சொல்லுது, புகாரில் இந்த செய்தி வருது. எங்க போறோம்?
மோத்தாண்ட ஊருக்கு போறோம், ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட். இதுவரைக்கும் அரபுகள் இப்பதான் எழும்புறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலம் என்னண்டா, அவன் அரபிய கணக்கே எடுக்கல. அவங்க வந்து சண்டை பிடிப்பாங்க சிரியாவுக்கு தாண்டி மதீனாலாம் வரமாட்டாங்க. ஏன் இங்க வரமாட்டாங்கன்னா, ஏப்பா இவங்களை பிடிச்சி எங்களுக்கு என்னப்பா இருக்குது, இன்றைக்கு ஒயில் இருக்குது, அன்றைக்கு ஒயிலும் இல்லை ஒன்னும் இல்லை, வெறும் பாலைவனத்தில் வந்தா என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மோத்தா போர் நடக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? 3 பேர் அனுப்புற நேரம் ஸைத் பின் ஹாரிஸா கொடிய பிடிங்கன்றாங்க. நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு வைங்க, ஜாஃபர் பின் அபி தாலிப் நீங்க கொடிய பிடிங்கன்றாங்க. ஜாஃபர் நீங்கள் இறந்தால் அப்துல்லா பின் ரவாஹா கொடிய பிடிங்கன்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த படையை அனுப்பின ஆச்சரியம் என்னடா, ரசூலுல்லாஹ் சும்மா பேச மாட்டாங்க. நீங்க ஷஹீதாக்கப்பட்ட நீங்க ஷஹீதாக்கப்பட்ட நீங்கன்னு பேச மாட்டாங்க. அதுக்கு அர்த்தம் ஷஹீதாக்கப்படுறது. இந்த ஹதீஸும் டைம் லைன் மேட்ச் ஆகுது. என்ன ஆகுது? அனுப்பியாச்சு. மோத்தால போர் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரோம பேரரசு பதிவு செய்து நாங்கள் அரபிகளோட சண்டை பிடித்தோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் எங்க நாட்டில் எழுதி வச்சிருக்கிறானே. எங்க நாட்டில் அதாவது லேக்கன ஆரக்ஷக டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, ஆவண காப்போம். இங்க இருந்து ரசூலுல்லாஹ் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டா புவனேக்க பாவுண்ட மன்னர் கேள்விப்பட்டு அனுப்புறார். அங்க போற நேரம் ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க. அடுத்த ஆட்சியாளர் அபூபக்கர் இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த ஆட்சியாளர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. எங்க நாட்டில ஆவண காப்பகத்தில் இருக்குது. எங்களை அழகாக இதை எடுத்து நிறைய பேசுறாங்க. எங்களை அழகாக உபசரித்தார். நாங்கள் போகிற நேரம் முஹம்மது நபியை நாங்கள் காணவில்லை. என்ன மன்னர் கேள்விப்பட்டு அனுப்பிட்டாரு, போப்பா. அந்த காலத்துல அப்படி அனுப்புவாங்க. இவங்க பல காலம் எடுத்து அங்க போயிட்டு திரும்பி வருகிற நேரம் உமர் என்ற ஒரு ஆட்சியாளரை சந்தித்தோம் என்றாங்க. நாங்க இத மாதிரி அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. மோத்தால நடந்த ஓர அரபிகளோட நம்ம ஃபர்ஸ்டா சண்டை பிடிக்கிறோம். அது எப்படி? அவங்க புக்ல என்ன எழுதுறாங்க தெரியுமா? அது வெற்றியும் இல்ல தோல்வியும் இல்லைன்னு எழுதுறாங்க. எங்க புக்ல நாங்க வெற்றின்னு எழுதுறோம். அது எப்படி வெற்றின்னு நான் சொல்றேன். எங்க புக்ல நாங்க ஹதீஸ் கிதாப் நாங்க எழுதல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி என்னட்டாங்க. அது என்ன வெற்றின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பெரிய படை வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த போர்ல போகல. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் 56 யுத்தம் நடக்குது. 19 போர்களுக்கு பெருமானார் நெஞ்ச நிமிர்ந்து போனாங்க. ஒரு சில போர்களுக்கு ரசூலுல்லாஹ் போகாத ஒரு போர் மதீனாவுல இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இருந்துட்டு பெருமானார் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணினா, ஏப்பா ஒரு மீடியால நியூஸ் இப்ப நடக்கிறத பார்த்து சொல்ற மாதிரி மதீனாவுல ஒரு சிலர்கள் நிக்கிறாங்க. ஆயிஷா அம்மா படம் பிடிச்ச மாதிரி சொல்றாங்க. திரை ரசூலுல்லாஹ் பின்னாடி நிக்கிறாங்க. ஏண்டா அது இடம் திரைச்சீலை போடப்பட்டிருக்குது, அந்த இடையால் நான் பெருமானாரை பார்க்கிறேன். பெருமானார் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு மோத்தாவை காட்டுகிறான் என்றார்கள். லைவா பார்க்கிறாங்க, யுத்த களத்தை நேரடியா பார்க்கிறாங்க. ஸைத் பின் ஹாரிஸா கொடியை பிடிக்கிறார் என்கிறாங்க. அவர் முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்பட்டார் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு ஸைத் பின் ஹாரிஸா தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வளர்த்த புள்ளன்னுவாங்க. இஸ்லாத்துல வளர்ப்பு மகன் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிள்ளைய வந்து அவங்க வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஸைத் அதாவது ஹாரிஸா மகன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வளர்க்கறாங்க. அவர் ஒரு பெரிய போர் வீரர். பெருமானார் அந்த அறிவிப்பை சொல்றாங்க. இதுக்கு பிறகுதான் முக்கியமான ஒரு ஜனாசா ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பு வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நானா. 10 வருஷம் இளமை. அப்ப அவருக்கு 40 வயசு. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு அப்ப 30 வயசு. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த அபிசீனியா போனே அதுல போன பெரிய பேச்சாளர். இந்த உம்மத்தில் அரசர் முன்னாடி மிக அற்புதமாக விவாதம் பண்ணினவர், அருமையான ஒரு பேச்சாளர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை பிடித்து போகிறார்.
மதீனாவுல இருந்து 1000 கிலோமீட்டருக்கு அங்கால நடக்குது. லைவ் ரசூலுல்லாஹ் பேசுறார்கள். காத்தமுல் அன்பியா நாமசித்து பேசினால் போய் வருமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. என்றைக்கும் போய் வராதென்றால் நம்ம எல்லா விஷயத்தையும் பேணி பாதுகாத்து நடந்தால் மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய சன்னிதானத்தில் வருகிற நேரம் நம்மளோட பேசுவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரப்புல் ஆலமீன் எங்களை அரவணைத்துக் கொள்வான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் இந்த நம்பிக்கை முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் போர் வீரர், அற்புதமான மனிதர். இந்த உம்மத்துக்கு மிகவும் இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிக பெரும் சொத்து. அலி ரலியல்லாஹுடைய நானா ஷஹீதாக்கப்படுகிற செய்தி அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களும் கலங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது ஷஹீதாக்கப்பட்டாங்க. தப்பி தவறி யுத்தம் முடிந்து ஊருக்கு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தா எல்லாரும் திரும்பி பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே மிஸ்ஸா சொல்லிட்டாங்களோ, பிழையா சொல்லிட்டாங்களோ. எல்லோருக்கும் தெரியும் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப ஊருக்கு வரமாட்டார். அவர் பறந்து விட்டார். அவர் ஜன்னாவை நோக்கி பறந்து விட்டார். திரும்ப வரமாட்டார். நாங்க போய் சொல்றோமே கத்தம் இல்லப்பா, ஃபாத்தியா ஓதி கத்தம் கொடுக்காதீங்கப்பா. ஒரு ஆள் இறந்து போயிட்டானது வேற மதத்து சடங்கு. மதத்துல அந்த மாதிரி கதவு திறந்து ஜன்னலை திறந்து ஆவி அனுப்பி சாப்பாடு கொடுத்து 40 கொடுக்கிறது இல்லப்பா. எங்க மார்க்கத்தில் சாப்பிட்டீங்களா வாய துறங்க. எல்லா வீட்லயும் இந்த ஜனாசா நடக்குமா, கவலைப்படாதீங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல தான் சொல்றாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு குடும்பத்தார் அழுகுறாங்க, எங்களை விட்டு போயிட்டாரான்னு அழுகுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இஸ்னஊலி ஆலி ஜாஃபர் தாமன். அந்த இடத்துல ஜாஃபருடைய குடும்பத்தை அழவேணாண்டுங்க, பொறுத்து கொள்ள சொல்லுங்க. அதை கேள்விப்பட்டு இன்னொரு ஆள் வர்றாரு, யார சொல்லலாம், அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க, யார சொல்லலாம். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு உணவு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு போய் உணவு கொடுங்க. இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்றோம் தெரியுமா? ஒரு ஆள் இறந்தா போய் அவர் வீட்டுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, இது கல்யாண வீடு இல்ல, அங்க போய் அந்தவங்க தலையை தடாவி சாப்பிட்டீங்களாமா, அல்லாஹ் லேசாக்கிடுவான். நாங்கள் இந்த கொள்கைக்குரியவர்கள். இந்த ஹதீஸ் சொல்லுது, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டுட்டார்கள். ஹதீஸ்ல போய் அந்த ஷஹீதாக்கப்பட்ட அந்த உடலை பார்க்கிற நேரம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் அறிவிக்கிறாங்க, முகத்துல காயம், எல்லா இடத்திலும் வெட்டுக்காய், முன்னாடி மட்டும் 70க்கு மேல காயம், எண்ணி எண்ணி பார்க்கறாங்க. இது பின்னாடி அறிவிக்கப்படுற செய்தி. பின்புறத்தில் ஒரு காயம் இல்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? லில்லாண்டு முன்னாடி வந்தவரு காயம் குத்தப்படுற நேரம் பின்னாடி திரும்பல. ரப்பே உனக்காக வந்த நான் திரும்ப மாட்டேன், என் ரப்பே உனக்காக பெருமானை அனுப்பினால் திரும்ப மாட்டான். அந்த வீரியம் சுப்ஹானல்லாஹ். அறிவிப்பாளர் புகாரியை பிரட்டி பாருங்க, கண் கலங்கும். அவர் ஜனாசாவை வைத்து விட்டு எண்ணி விட்டு சொன்னார்கள், இல்லை, பின்புறமாக ஒரு காயமும் இல்லை, முன்னாடி குத்தி அவரை சிதைத்து விட்டார்கள். இத்தனை எண்ணிக்கை என்று சொல்கிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க, மக்களே ஜாஃபர் திரும்பி வரமாட்டார், எங்களை விட்டு போய்விட்டார், அவர் போய்விட்டார். மூன்றாவது அறிவிப்பு, ஒரு ஆள் அறிவிச்சா பரவாயில்ல, 2 ஆள் அறிவிச்சா பரவாயில்ல, இந்த தைரியம் யாருக்கு வரும் நினைக்கிறீங்க? காத்தமுல் அன்பியா, எழுத படிக்க தெரியாத இந்த உலகத்துக்கே நபி, இன்றைக்குள்ள அமெரிக்காவுக்கு அவர் தான் நபி, மொத்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு அவர் தான் நபி. அவர் சொல்லுகிறார், அப்துல்லாஹ் பின் ரவாஹாவுடைய கையில் கொடியை கொடுக்கிறார்கள். இந்த யுத்தத்தை அவங்களும் எழுதி வைக்கிறாங்க, ரோம பேரரசு அவங்க ஸ்டைல் எழுதுறாங்க. இது ரெண்டும் மேட்ச் ஆகுது. படிச்சவங்க இருந்தா படிங்க, திரும்பி படிச்சு பாருங்க, மைசில் இருக்கும், உண்மைகள் தெளிவுபடுத்தப்படும். உலகத்துல மறக்க முடியாத வரலாறுகள் இவையெல்லாம். ஏன்னா எங்கேயோ ரோட்ல போறோட சண்டை பிடிச்சது இல்லை, இதெல்லாம் ஒரு வல்லரசு நடுங்கி நிக்கிறது. காத்தமுல் அன்பியா, ஏழை கிராமம்
உலகத்துக்குரிய வல்லரசின் தலைநகரமாக மாற்றப்படுகிறது. காத்தமுல் அன்பியா எந்த மதீனாவில் இருக்கிறாரோ, கேபிட்டல் சிட்டி, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைநகரம், பெருமானார் மிதித்த மதீனா, மதீனா முனவ்வரா. வேர்ல்ட் பாலிடிக்ஸ் திரும்ப போகிறது, உலக வரலாறு மாற போகிறது, உலகத்தில் வேற காத்து வீச போகிறது. அவ்வளவு அற்புதமான வரலாறுக்குரிய முதல் யுத்தம் இதுதான். இதுக்கு பிறகுதான் ரோம பேரரசோட யுத்தமே தொடங்குது. அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிச்சிட்டாங்க. அடுத்தவர் மீகிறார். ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பல. புகாரியுடைய ஹதீஸை பரட்டி பாருங்கள். அடுத்தது யாருன்னு சொல்லல, ஆனால் பெருமானார் லைவா சொல்றாங்க, லைவ் டெலிகாஸ்ட், லைவா பெருமானார் சொல்றாங்க. அந்த இடத்துல நாங்க மோத்தாக்கு போவோம், வீடியோ கேமராவை மோத்தாக்கு கொண்டு போய் பார்ப்போம், என்ன நடக்குது என்று கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய தலைவர் அமீர் கொடியை பிடிக்கணும், கொடியை பிடிச்சா அவர் தான் அமீர். இப்ப யார் கையில கொடியை கொடுக்கற பிரச்சனை. ரசூலுல்லாஹ் சொன்ன 3 பேரும் ஷஹீதாக்கப்பட்டாச்சு, 4வது ஆளை சொல்லவில்லை, தேடுறார்கள். அவர் பேர் யாரு தெரியுமா? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் ஏலாண்டார். ஏலண்டா இவருதான் இது இப்ப கிட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரசூலுல்லாஹ் உம்ரா போனாங்கன்னு 200 குதிரைகளோட படையில நின்று ரசூலுல்லாஹ் நாம அச்ச நேர தொழுகைன்னு இருக்குது. அச்ச நேரம் பயம் வந்தா எப்படி தொழுகிறன்னு ஒரு முறை இருக்குது. அச்ச நேர தொழுகை இவருக்கு பிறகுதான் வருது. ஒட்டக குதிரையில நின்று கொல்லுவான்றாரு. அண்மை வரைக்கும் காஃபிர் அவரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாரு. நான் சொன்னேனே, எல்லாரும் பெருமானாருடைய உண்மையை கண்டு 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 இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள். அவர்களுக்கு மறக்க முடியவில்லை. அவருடைய பேச்சு பிழைகள் என்பதை நம்பினார்கள். ஆரம்பம் வேணும்னா சந்தேகமா பார்த்தாங்க. அந்த காலித் பின் வலீத் இருக்கிறார், தேடி போய் கொடியை கொடுத்து அவர் வேளாண்டார். அவர் ஏலாண்டாரு, ஏப்பா நான் புதுசுப்பா ஜமாத்துக்கு, என் கையில கொடியை தந்துட்டீங்கன்னா நான் எப்படி பழைய ஆட்கள் இருக்கிறாங்களே அவங்க கையில கொடுங்கன்றாரு. பலவந்தமா படுத்தி நீங்களா பெருமானார் அறிவிக்கிறார்கள், சைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடி கொடுக்கப்படுகிறது. எப்படி முடிச்சாங்க தெரியுமா? அந்த யுத்தத்தை அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுத்தாண்டாங்க. இப்ப நீங்க கேட்பீங்க, அவன் வெற்றி இல்லைன்றான், அவன் புக்கில் எழுதுறான், அரபுகள் வெற்றி கொள்ளவில்லை என்றான். உண்மைதான், இப்படியே வைப்போம். வெற்றி கொள்ளவில்லைன்னு நீ சொல்ற, அப்ப எப்படிப்பா ரோம பேரரசு எங்க கையில வந்துச்சு? இப்ப வரல, இதுக்கு பிறகுதான் வரும். எப்படி வந்துச்சு? ரசூலுல்லாஹ் என்ன வெற்றியை சொல்றாங்க தெரியுமா? நான் காலித் நாட்கள் எடுக்கும் ஒரு செய்தி சொல்றேன்னா, அன்றைக்கு குதிரை தான் வேகமா போகும். நீங்க நினைச்சாங்க குதிரை ஒரே நாள்ல போயிருமண்டு, 1000 கிலோமீட்டர் வேகத்தை ஓடலாமா? அவ்வளவு ஓடி தகவல் சொல்லுவாங்க. மக்கள் எல்லாம் ஊருக்கு வர்றாங்க. பெருமானார் சொன்ன ஆட்களை காணோம், அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாச்சு. காலித் பின் வலீத் என்டர் ஆகுறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஏப்பா எங்களுக்கு தெரியும், நடந்ததெல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியும்னா சொல்ல மாட்டீங்களா? அவர் சொல்லுகிறார், நான் நேரடியாக ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போனேன். போய் யார சொல்லலாம், என் வாளை எடுத்து, அது யமன் நாட்டு வாள் என்றார். என்னுடைய கைகளில் இருந்து 7 வாட்கள் உடைக்கப்பட்டு விட்டது யார சொல்லலாம். பெரிய வாள் எடுத்து காட்டி, இந்த யமன் நாட்டு வாளில் அல்லாஹ் பரக்கத்து செய்தான். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வாளை வைத்து தான் நான் போராடினேன் யார சொல்லலாம். என்ன நடந்துச்சு? காலித் பின் வலீத் சொல்றாங்க, யுத்தம், அவன் அடிக்கிறான், பலமா அடிக்கிறான், அவன் வல்லரசு, அவன் கையில உள்ள ஆயுதம், ரசூலுல்லாஹ் மிலிட்டரி பவரா வச்சிருந்தாங்க, ஆயுதம் தயாரிக்கிற கம்பெனியா வச்சிருந்தாங்க, அவன் வல்லரசு, அவன் கையில் அப்படி ஆயுதம் எல்லாம் இருக்குது. நான் என்ன செய்தேன் தெரியுமா? அல்லாஹ் ஒரு பயத்தை போட்டு வச்சிருந்தான். பார்த்திருப்பீங்க, இஸ்ரேல்ல வருவான், கண்ணோட வருவான், சுடுவாண்டுவான். ஒரு சின்ன புள்ள, பொம்பளை புள்ள கண்ணோட கண்ணு பார்க்கும் இஸ்ரேல் ராணுவத்து. அந்த தைரியம் சுப்ஹானல்லாஹ், ஏய் அப்படின்னு கத்தும், கல்லால் எடுத்து அடுக்க ஓடுவான். சுப்ஹானல்லாஹ், இந்த சிறுமிக்கு என்ன தைரியம்? உன் கையில முழு ஆயுதம் இருக்குது, அந்த பிள்ளைகளை கொண்டாய், அவங்க தாய்மார்களை கொண்டாய். இன்றைக்கு அது பார்க்குது, என்ன கொல்ல போறியா? இதெல்லாம் அமெரிக்கர்கள் பார்க்கிறாங்க. நாங்க உலகத்துல மனிதர்களை பார்த்திருக்கிறோம், இப்படி பார்க்கலன்றாங்க. என்ன தைரியம்? இறை ஈமான், இறை ஈமான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாரும் சொல்லலாம் வந்து அவங்க அடிக்க வர்றாங்க, எங்க 3 பேர் மௌத்தா போயிட்டாங்க, நான் படை எடுக்கிறேன். அடுத்த நாள் காலையில தான் இப்ப யுத்தம். அடிக்கிற நேரம் நாங்க இப்படி இருந்தோம். நான் என்ன பண்றேன்னா பேக்ல உள்ளவங்க எல்லாம் எடுத்து ஃப்ரண்ட் லைன்ல போட்டுட்டேன். எல்லாம் இப்படி இருந்த படை இப்படி விரிச்சிட்டேன். விரிச்ச அந்த பக்கத்துல உள்ளவன் புதுசா அவன் பின்னாடி ஒரு ஸ்டெப்ப வச்சுட்டான். படையில இருந்து தலைவன் பின்னாடி காலை வச்சுட்டான்டா. நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் ஒரு பேக் ஸ்டெப் வச்சுட்டேன். அவன் இன்னொன்று வைக்க நான் ஒன்று வச்சுட்டேன். 2 படையும் விலகி வந்து விட்டது. நாங்க ஏன் வெற்றி? அவன் இதான் சொல்றான், அவனே எழுதுறான். எங்க ஹதீஸ் கிதாபுல இதுதான் இருக்குது. நாங்க ஏன் வெற்றி சொல்றோம் தெரியுமா? அட வல்லரசு டேபிள்ல முன்னாடி வந்து பேக் ஸ்டெப்ப வச்சா எங்க படையை கொல்ல முடியாமல் அவர்கள் திரும்பி சேஃப்டியாக மதீனா வந்தா இது எங்களுக்கு வெற்றி. அதனால சொல்றான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நான் என்ன சொல்றேன்டா, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முஸ்லிம்கள் எல்லாம் பார்க்கறாங்க, இவர் ரசூலுல்லாஹ் தான், எந்த டவுட்டும் இல்லை. இவர் சொல்லுவது அதே மாதிரி கச்சிதமா அவர் சொன்னது அதே மாதிரி நடந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக பேசவில்லை சகோதரர்களே. நேரம் வேகமாக போகிறது. இன்னும் வெறுமன 15 நிமிடம் மட்டுமே இருக்கிறதுனால ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கு செய்தியை சொல்ற நேரம் அப்படியே நின்று கட கட கடன்னு வாச்சிட்டு போனோம்னா அது வேலை இல்லை. இங்க இருந்து போகிற நேரம் நான் ஒரு துஆவோட வருகிறேன். ரப்பே எனக்கு நன்மை வேணும். பேசி முடிஞ்சு நீங்க ஒரு 2 ரக்காத்து தொழுதீங்கன்னா அந்த நன்மை வேணும்னு நான் ஸ்டேஜ்ல நிக்கிறேன். நீங்க ஒரு பாவத்தை விட்டு விட்டீர்கள் என்றால் அந்த நன்மை வேணும். அதனால படிச்சு தர்றேன். ஸ்டேஜ்ல நின்றுட்டு நாளைக்கு வட்டி கட மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கடா, அது எனக்குரிய வெற்றி அல்ல, நம்ம எல்லோருக்குரிய வெற்றி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் எனக்கு நன்மை வரும், இந்த ஊரி இந்த ஜமாத்துக்கு நன்மை வரும், ஏற்பாட்டாளருக்கு நன்மை வரும். அதனாலதான் டைம் எடுத்து நான் ப்ரூவ் பண்றேன். அன்புக்குரியவர்களே, அதனால் 10 மணி வரைக்கும் சரி நான் பேசுவேன். போடப்பட்ட பஸ் போகும். அதனால புக் பண்ணப்பட்டிருக்கிறனால 11 மணிக்கு ட்ரிங்கோ டவுனுக்கு போகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இப்படியே நிப்பாட்டுறேன். இப்படி முன்னறிவிப்புல பெருமானார் எவ்வளவு முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்கடா. அல்லாஹ்வுடைய தூதர் சமகாலத்தில் நடக்கிற முன்னறிவிப்பு சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளே நாள் ஹதீஸ் தான் சஹீஹ். நிறைய ஹதீஸ் வந்திருக்கு, 50க்கு மேல. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பத்தி நிறைய ஹதீஸ்கள், 4 தான் சஹீஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எப்பா பாரசீகம் வெற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் அஹ்ஸாப் விஷயத்தை சொல்றேன். வயிற்றுல கல்லு, ஒரு குழி தோண்டப்படுது. ஏன்னா முஸ்லிம்கள் 3000, வெளியில 10,000 வர்றாங்க அட்டாக் பண்றதுக்கு. 10,000 பேர் வந்தா பாரசீகத்திலிருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, சல்மானுல் ஃபாரிசி. அவர் ஒரு ஐடியா பண்றாரு, யார சொல்லலாம், நம்ம ஒரு குழியை தோண்டிடுவோம். அந்த மாதிரி குழி தோண்டிட்டோம்னா அந்த குழியில வந்து உழுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாரசீகம் ஈரான், பாரசீகம். இந்த குழி தோன்றது வந்து ஐடியா கொடுக்கறது இவங்க தான். விளங்குச்சா? இலங்கையில எல்லா ப்ராஜெக்டையும் சைனா தான் செய்வான். நீங்க கேட்டு பாருங்க பாப்போம், அது சைனா, இது சைனா, ஜப்பான். உமாவோ ப்ராஜெக்ட் இந்த வெளிநாடு இருக்கு பாருங்க, அங்க இருந்து ஒரு உமாவோ ப்ராஜெக்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது யாரு செய்வா தெரியுமா? அது ஈரான் தான் செஞ்சான். ஏன் ஈரான் செய்யறாங்கன்னா, ஈரானுக்கு வந்து குழி தோன்றது இருக்கு பாருங்க, கை வந்த கலை, பூமி கடியில போய் தோண்டி தோண்டி தோண்டி. இந்த பாரிசி என்றது பாரசீகம். சல்மான் இவர் எழும்புறார், யார சொல்லலாம்? நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா? எங்க ஊர்ல இந்த மாதிரி படையெடுத்து வந்தா குழி தோண்டி கொள்வோம். நாங்க ஊரை சுத்தி நின்றுவான், இல்லைன்னா நேரடியா ஊருக்குள்ள உடச்சு வர முடியாது. குழி தோண்டுவோமான்னு கேட்டாங்க. அந்த யுத்தம் அந்த உமாவை ப்ராஜெக்ட் என் நண்பர் ஒரு ஆள் சொல்றாரு, அது ஏன்பா நீ என் நண்பர் ஒரு ஆள் போய் இங்க உள்ள இன்ஜினியர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் செய்யறவர்கிட்ட. என்னன்னு கேட்டா அவன் சொல்லிக்கிறான், இதெல்லாம் பழைய மெஷின், ஓடுறதுல கூடாரத்துல போய் தூங்கல, மண்ணு தோன்ற நேரம் பெருமான கவிதை படிச்சுட்டு அவங்களும் தோடுறாங்க. நான் ஆயிஷே, வாழ்க்கை இல்லம்மா, ஆகிராவை தவிர வேற வாழ்க்கை இல்லை, அதான் வாழ்க்கை. தோன்ற நேரம் ஒரு தோழர் சொல்றாரு, பெருமாவுடைய நெஞ்சில் மண்ணு பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்லையாரில் கல்லு கட்டின ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீங்க.
இதுதான் அந்த செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆள் வந்து யார சொல்லலாம், 2 கல்லு வயிறு இப்படி மடிஞ்சிரும், கல்லை கட்டினாலும் அப்படி நிப்பாங்க. அரபிகளுடைய ஆண்கள் நின்று காட்டணும்னு அந்த பசியில வயிறு அப்படி மடிஞ்சு போன இப்படி ஆயிரும், கட்டுவாங்க கல்ல. பெருமானார் தன்னுடைய துணிய நீக்கி காட்டுறாங்க, இந்த பக்கம் 2 கல்லு கெட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த செய்தி. அப்பதான் கல்ல உடைக்கிறதுக்கு வர்றாங்க. வந்தா வேகமா எடுத்து ஒரு அடி அடிக்கிறாங்க. பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்றாங்க. பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்றாங்க. கல்லு துகள் துகளா போச்சா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்களே, அல்லாஹ் எனக்கு பாரசீக மன்னருடைய வெள்ளை மாளிகை அல்லாஹ் எனக்கு காட்டுகிறார் என்றார். அவருடைய கருவூலங்களை முஸ்லிம்களுக்கு கொடுத்தா. யோசிச்சு பாருங்க, புல்மூட்டையில உட்கார்ந்துட்டு அமெரிக்காவை பிடிச்சிருவான்னு சொன்னா, வயிற்றுல கல்ல வேற கட்டிட்டு கிறுக்கானுங்க போய். அட, அமெரிக்காவை பிடிக்கிறதுக்கு புல்மூட்டை இல்லையே, ஜசீரத்துல் அரபை கையில இல்லையே, 10,000 பேர் படம் எடுத்துட்டு வர்றான், அவ்வளவு பேர் எதிரியா நிக்கிறான், கொல்ல வர்றான். பெருமானார் சொன்னார்கள், இஸா ஆலக கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பாதஹு, இஸா ஆலக கைசர் ஃபலா கைசர் பாதஹு. ரோமம் அழிந்தால் மறு ரோமம் இல்லை, பாரசீகம் அழிந்தால் மறு பாரசீகம் இல்லை. அப்ப யாருப்பா வல்லரசு? ஹதீஸுடைய பின்னாடியில சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அந்த 2 கருவூலங்களும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப்படும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தாடி அல்லாஹ் அக்பர். பெருமானார் சொல்றார்கள், ரோமத்துடைய வெற்றியை சொல்றாங்க. வயிற்றுல கல்லி சொன்ன மாதிரி நடந்துச்சுண்டா. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 4 வருஷம் உமர் பின் கத்தாவுடைய ஆட்சி பறந்து போகிறது. ஹிஜ்ரி 15 எடுத்து அவன் புக்க பரட்டுங்க. ரோமம் என்றா யாரு நினைக்கிறீங்க நீங்க? பாரசீகம் என்றா யாரு நினைக்கிறீங்க? வல்லரசு. 1000 வருஷம் பழமை. அவன் கிட்டத்தட்ட 425 வருஷம் பழமை. 425 வருஷமா சேர்த்த சொத்தை பிஸ்மில்லான்னு கொடுத்துட்டான். எங்க? ரசூலுல்லாஹ் ஃபீ ஸபீலில்லாஹ். அவன் 1000 வருஷமா. இன்றைக்கு போய் நீங்க கேலண்டர் எடுத்து பாருங்க, ரோம பேரரசு யாருன்னு விளங்கும். கேலண்டர்ல ஜனவரிக்கு எத்தனை நாள்? 31 ஆச்சா? பிப்ரவரிக்கு 30 வரணும், 30 காணும், 28 வரும், 29 வரும், மார்ச் 31, 30, 31, 30 இப்படிதான் வரணும். கணக்கு போட்டீங்கன்னா ஏப்பா பிப்ரவரியில காணன்னு கேளுங்க பாப்போம். உங்கள்ட்ட படிச்சு தந்த டீச்சர்ஸ்லயோ யார்ட்டையோ கேளுங்க, என்ன நடந்துச்சுண்டா, இந்த ரோம பேரரசு மன்னருக்கு நம்ம சீசர் அண்டுவோம், அவங்களுக்கு சீசர் அண்டுவோம். இந்த சீசர் பேர் ஜூலியஸ் சீசர், அப்புறம் ஆகஸ்டின் சீசர். ஜூலியஸ் சீசர் வந்து பேரை வச்சுட்டா, அவனுக்கு 31 போச்சு. பின்னாடி வர்றவன் ஆகஸ்ட், ஜூலை மாசம்னு சொல்லியாச்சு. பின்னாடி வர்ற மன்னர் பேர் ஆகஸ்டின் சீசர், அவன் பேரை வைக்கலாம் ஆகஸ்ட். அவனுக்கு 30 போச்சா தரக்குறைவாயிரும். என்ன பண்ணிட்டான்? பிப்ரவரியில் உன்னை கலெக்டி இதுல போட்டான். இன்றைக்கு வரைக்கும் ரோம கேலண்டர்ல வச்சு நடத்துவோம் என்று சொன்னா எவ்வளவு பலமான ஆட்சியா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் கல்லை கட்டிவிட்டு சொன்னார்களே, ஹிஜ்ரி 15 பெருமானார் அடக்கம் செய்யப்பட்டு 4 ஆண்டுகளில் உமர் பின் கத்தாப் மதீனாவை தலைநகரம் அறிவிச்சு ரோமம் பாரசீகத்தை கைப்பற்றி உலகத்துக்கு வல்லரசாக, புதிய வல்லரசாக திகழ்ந்தது. உலகம் திரும்பி பார்த்தது. மகாத்மா காந்தி, அதாவது லியோ டால்ஸ்டாய் போய் படிக்கிறார் லண்டன்ல. காந்தி ஃபேமிலி என்ன பெரிய ஃபேமிலி. காந்தி இந்தியாவுடைய தேசிய தந்தை. ஒரு ஏழாம் புடவை மாதிரி வெள்ள புடவையை கட்டிட்டு செருப்பை வீசிட்டு வாழையில சாப்பிடுறது அவர்தான். இந்தியாவில பொருளாதாரத்தை செய்வோண்டு என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியாவுக்கு ஒரு உமர் வேணும் என்றார். உமர் ரலியல்லாஹு ஆட்சி அப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் பெருமானார் சொன்னது அப்படியே நடந்தது. வல்லரசு உடையும் என்ற சாதாரண பேச்சாது. ஏப்பா அமெரிக்கா போயிரும், அப்புறம் சைனா தான் வரும்டா. இப்ப எவனாவது பார்த்து சொல்லுவான், சைனா கொஞ்சம் பலமா வர்றா, இதெல்லாம் பெரிய முன்னறிவிப்பு இல்ல. சாப்பிட வழி இல்லை, வயிற்றுல கள்ளி கட்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எல்லாத்தையும் தாண்டி இஸ்லாம் உலகெங்கும் பறக்கும், அதுக்கு பணம் தேவைப்படும். அந்த பணம் இந்த 2 வல்லரசுடைய பணம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொட்டப்படும் என்றார்கள். கொட்டப்பட்டது சகோதரர்களே. இன்றைக்கு இலங்கை வரைக்கும் வருகுதுன்னா அத்தனை சொத்து மரதான கொட்டப்படுகிறது. அவர் அந்த பணத்தை பார்த்து கால்குலேட்டர் வச்சு கணக்கடிக்கல, திரும்பி விட்டார். ஒட்டு போட்ட ஆடை உடுத்து கொண்டார்.
அவருக்கு பெண்களை காட்டி இந்த பெண்களோட விபச்சாரம் அவர் பண்ணவில்லை. பணம் வந்தா எல்லாம் மறங்கிடும். விபச்சாரத்துக்கு வேணுமா, குடி வேணுமா, எல்லாம் கண்டவங்க திரும்பி அந்த வாழ்க்கைக்கு போனாங்களா? கண்களை அழுதார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? பெருமாள் எந்த பாதையில் போனார்களோ அதே பாதை. அத்தனை பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் எதையும் கொண்டாடவில்லை. மரணிக்கிற நேரம் 86,000 அவர் கடன். ஹதீஸ்ல திர்ஹமா தீனாரா எதுவும் வரல. 86,000 என்ற அரசாங்கத்தில் சம்பளம் வாங்காம தன்னுடைய பணியை முடிவு செய்து அப்துல்லாவை கூப்பிடுறார். யா அப்துல்லா, வாங்க மகளே, என்னுடைய எல்லாத்தையும் வித்துட்டு கடனை கட்டணும்ன்றாரு. அரசாங்கத்தில் வேலை செஞ்ச ஜனாதிபதி சம்பளம் வாங்கவில்லை, கடன் வாங்கிவிட்டு கடன். இதெல்லாம் பார்க்கலாமா? வல்லரசு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காத்தமுல் அன்பியா எந்த மண்ணை விட்டு பிரிந்தார்களோ அது தலைநகரமாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய. சரி, இதெல்லாம் முன்னாடி இப்படி சொல்லிட்டே போலாம். 1 2 இல்ல, ப்ரூஃப். இதெல்லாம் சும்மா ப்ரூஃப் இல்ல. இன்னைக்கு மண்ணை தோண்டினா என் ஒச்ச கீழே போட்டு மண்ணில புதைச்ச அப்படிப்பட்ட யுகத்தில் இருந்து அவ்வளவு ப்ரூஃப் சொல்றோம். அன்பானவர்களே, கடைசியா உங்களுக்கு மத்தியில் ஒரு சில செய்திகளை சொல்லலாம். தற்கால நிகழ்வு என்ன நினைக்கிறீங்க? இந்த நிகழ்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபைனலா இந்த வாரை பத்தி என்ன நிறைய சொல்லலாம். இந்த வார் மாதிரி இருக்கிற சொல்ல ஏதாவது சொன்னாங்களான்னா, ஆமா, பெருமானார் சொன்னாங்க, ஃபைனல் வார். உலகத்துல எங்க தீப்பத்தி எரியும் தெரியுமா? 1948க்கு முன்னாடி நான் பிறக்கவும் இல்லை, பிறந்தவன் இத சொல்லவும் கஷ்டம். பெருமானார் சொன்னார்கள், நீங்களும் யகூதிகளின் சண்டை பிடிப்பீங்கன்றாங்க. அட 48க்கு முன்னாடி இஸ்ரேலே இல்ல, எந்த இடத்துல சண்டை பிடிப்பீங்க? ஃபைனல் வார் பைத்துல் மக்தஸ் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜெருசலம் பள்ளி, மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த பள்ளியை முன்னிட்டு மிகப்பெரிய யுத்தம் நடக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். முஸ்லிம்களே, நீங்களே யகூதியும், இதை நான் வரலாறை விரித்தால் அது எங்கேயோ போயிடும். சண்டை வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த வார்ல தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை இருக்கும். முஸ்லிம் ஆனால் ஷேக் அல்பானி அவர்கள் இதை ஹசன்ல கொண்டு வராங்க. இது ஹசன் என்ற தரத்துல கொண்டு வராங்க. இந்த செய்தி பைத்துல் மக்தஸ் எழும்பினால், ஜெருசலம் எழும்பினால் அவருடைய வீழ்ச்சியும் பைத்துல் மக்தஸுடைய எழுச்சியும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸ் நீட்டு போகுது. அது மல்ஹமா, யுத்தங்களுக்குள்ள உங்களை தள்ளும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி திரும்பவும் சொல்லுகிறேன். ஷேக் அல்பானி அவர்கள் இதை ஹசன் என்ற ஹுக்கும் கொடுக்கிறாங்க. ஹசன் என்ற தரத்துல வருது. பைத்துல் மக்தஸ் என்ன தெரியுமா? நம்ம யஸ்ரிப் என்றா மதீனாவுடைய பழைய பேர். யஸ்ரிப் என்றுவோம், மதீனா பழைய பேர். பைத்துல் மக்தஸ் என்றா மஸ்ஜிதுல் அக்ஸா நினைச்சிடாதீங்க, ஹரம் என்று சொல்லுவோம் பாருங்க. ஹரம் என்றா ஹரம் எல்லை, காபத்துல்லாவை சுத்தி ஹரம் எல்லை சொல்லுவோம். இதெல்லாம் ஹரத்துடைய எல்லைன்னு. பைத்துல் மக்தஸ் என்றா அந்த ஊரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஊருடைய எழுச்சி மதீனாட வீழ்ச்சி. என்ன நடக்குது உங்களுக்கு? மதீனாவுல ஆட்சி இருக்கும். ரசூலுல்லாஹ்க்கு பிறகு எங்க ஆட்சி? இத்தாலியில இல்லையா? ஈரான்லயா? ரோமத்திலயா? பாரசீகத்திலயா? அமெரிக்காவிலயா? மதீனாவுல. எவன் எங்க இருந்து வந்தாலும் மதீனாவுக்கு வரணும். கலீஃபாவை சந்திக்கலாமான்னு கேட்கணும். கலீஃபா மதீனால. உலகத்துல 3/2 பகுதி இஸ்லாத்துக்காக திறந்து கொடுக்கப்படுகிறது. இந்த குர்ஆன் பேசுது. அப்படி என்றா அது மதீனாவுடைய எழுச்சி. ஆட்சி மாற்றப்பட்டுச்சுன்னு வைங்க, மதீனாவோட வீழ்ச்சி என்றது வஹராபு யத்ரிப் என்றா மதீனாவுடைய ஆட்சி பைத்துல் மக்தஸை நோக்கி போகும். அர்த்தம் புரியுதா? இது இன்னைக்கு இந்த நிகழ்வு மட்டும் தான் எனக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மற்ற யுத்தங்கள் விஷயங்களை பேசல. பெருமானார் நின்று தொழுகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா புனிதமான மண்ணு, எங்களுக்கு அது புனிதம். 3வது புனிதமான பள்ளிவாசல். பெருமானார் மிஅராஜ் போற நேரம் இஸ்ரா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய் அங்கிருந்து போனாங்க. தகல்துல் மஸ்ஜித், நான் மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மலக்குகள் ரெக்கைகளை தாழ்த்தி கொண்டிருக்கிற பிரதேசம் அது பரக்கத்து செய்யப்பட்ட இடம் என்று குர்ஆன் சொல்லுது. பாரக்னா ஹவுலஹு, அது பரக்கத்து செய்யப்பட்ட இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எங்களுடைய பூமி, எங்களுடைய மண்ணு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா
அவர்களுக்கும் புனிதம், அவர்களுக்கும் புனிதம், கிறிஸ்தவர்களுக்கும் புனிதம். ஃபைனல் ஈவென்ட் எங்க நடக்க போதண்டா? கிறிஸ்தவர்கள் சார்பில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், எங்கள் சார்பில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், யகூதிகளில் சார்பில் தஜ்ஜால் வருவார். இதுதான் கிரேட் இஸ்ராயல் ப்ராஜெக்ட். அவங்க என்ன பண்றாங்க? இஸ்ராயல்ல, அதாவது லெபனான்ல ஒரு பகுதி, சிரியாவுல ஒரு பகுதி, இந்த இஸ்ராயல பெருசாக்குறாங்க. எதுக்குப்பான்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, இது எங்க மதம் சொல்லுது, மலிகுஸ் ஸலாம், கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசன் வரப்போறான். யாருப்பா? மெசாயா. குர்ஆன்ல உங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், ஹதீஸ்ல மஸீஹ், மஸீஹ், மஸீஹ் இப்னு தஜ்ஜால், மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க மெசாயாவை எதிர்பார்க்கிறாங்க. எனக்கு நேரம் இல்லை, ஏனென்றால் அது விவரமாக நீங்க படிக்கணும். குர்ஆன் ஈசா இப்னு மரியத்தை பற்றி சொல்லுகிற நேரம் மஸீஹ், ஈசா இப்னு மரியத்தையும் மஸீஹ் என்று சொல்லப்படுகிறது. அவர்களும் ஒரு மெசாயாவை சொல்லுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஃபைனல் வார், பாபுலூத், பலஸ்தீனத்துடைய பாபுலூத் என்ற பகுதியில் வெரி ஃபைனல் வார் நடக்கும். இந்த உலகத்தின் எது உண்மை என்று நிலைநாட்டப்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானலோகத்திலிருந்து கீழே இறங்குவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களோடு பேசுவார்கள். தஜ்ஜாலை யகூதிகள் வருவார்கள். உலகத்துல தஜ்ஜாலை கொண்டு போறது யகூதிகள். அதாவது இந்த ஈரான்ல இஸ்ஃபஹான் ஊர்ல கடுமையா தாக்கப்படுறத நீங்க பேசுறீங்க, பார்த்திருப்பீங்க. இஸ்ஃபஹான் என்ற அரபு ஹதீஸ்ல முஸ்லிம்ல செய்தி வருது, அந்த ஊரு பேரை சொல்லியே வருது, அஸ்பஹான். அஸ்பஹான் என்ற ஊரு, அதான் இஸ்ஃபஹான் என்றது. அந்த ஊர்ல பச்சை நிற ஆடைகளோடு, தயாலிசாண்ட ஆடையோடு யகூதிகள் 70,000 பேர் தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள். தஜ்ஜாலை எடுத்து மார்க்கெட் பண்றது யாரு? யகூதி. நாங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் ரப்பே அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னால இது பாதுகாப்பு. வேர்ல்ட் ரெடி ஆகுது ஃபைனல் வாருக்காக. யகூதிகள் தன்னுடைய அரசன் உலகம் அவன் வரும் வரைக்கும் சமாதானமாக இருக்காது என்று அவர்கள் நம்புகிறார்கள். நாம் இந்த பக்கம் எதிர்பார்க்கிறோம் மஹ்தி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய குடும்பம் என்றார்கள், என்னுடைய பேர் அவருடைய பேர் முஹம்மது என்றார்கள், என் வாப்பா பேர் அவருடைய வாப்பா பேர் என்றார்கள். நாளே நாள் ஹதீஸ்கள் தான் சஹீஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காபத்துல்லாஹ்ல ஹஜருல் அஸ்வதுக்கும் அந்த ருக்குனுக்கும் அந்த தூணுக்கும் தலையை குனித்துக் கொண்டிருப்பார், அவருடைய நெற்றி அகண்டிருக்கும், அவருடைய மூக்கை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த இரவுதான் இந்த உம்மத்தில் உள்ள அறிஞர்கள் மஸ்ஜிதுல் அதாவது காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கும் மக்காம் இப்ராஹிமுக்கும் இடையில் தலை குனிந்து இருப்பவருக்கு வல்லாஹி அவர் மஹ்தி என்று தெரியாது, அவர் மஹ்தி என்று தெரியாது. அப்பொழுது பையத்து நடைபெறும், அவர் அப்பொழுது தன்னை மஹ்தியாக பரிணப்படுத்துவார். இந்த உம்மத்துக்கு ஒரு தலைவர் வெள்ளை மினாரா. இப்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுகிற நேரம் இது டெமஸ்கஸுடைய டிமிஷ்கில் வெள்ளை மினாராவில் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. அறிஞர்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இது ஃபஜ்ருடைய தொழுகையா அஸ்ருடைய தொழுகையா? அதிகமான அறிஞர்கள் ஃபஜ்ருடைய தொழுகை என்றார்கள். அந்த தொழுகை டிமிஷ்கிலே எங்க கையில் அப்பொழுது சிரியா இல்லை, எங்க கையில் அப்பொழுது இல்லை என்றால் அப்பொழுது இஸ்லாம் அந்த இடத்துக்கு போகவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இங்கே வெள்ளை மினாரா கட்டப்படும் என்றார்கள். வெள்ளை மினாரா திமிஷ்கில் இருக்கிறது. அதுதானா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குற இடம் என்று தெரியாது. பட் அவைகள் எல்லாம் வந்து விட்டது. அதுவா என்று ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஆனால் அங்கதான் வரப்போறால் கிழக்கு பிரதேசத்தில் அந்த தொழுகைகளை இமாம் மஹ்தி அவர்கள் நிற்கிற நேரம் வானத்திலிருந்து மலக்குமாருடைய ரெக்கைகளோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கீழே இறங்குவார். வண்ண நடை ஆடையோடு அவருடைய தலையில இருந்து கொட்டு சொட்டாக கொட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் கீழே இறங்குவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்து கண்ணியப்படுத்தப்படுகிற நேரம் அது சிரியாவிலே நடக்க போகிறது. அவர் வந்து தொழுகைக்கு நிற்கிற இமாம் மஹ்தி அவர்கள் கண்டு விடுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருக்கு தொழுவிக்க சொல்லுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், இந்த உம்மத்துக்கு நீங்கள் என்பார்கள், நீங்க தொழுவீங்க என்பார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தொழுவிக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி நிற்பார்கள். அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உம்மத்துக்கு கிடைத்த கண்ணியம் என்கிறார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுது யுத்தம் பறந்து போகிறது. யகூதியோடு எங்களுக்குரிய
யுத்தம் எப்படி என்றா, ஆதா யகூதியும் வராயி, எனக்கு பின்னாடி யகூதி இருக்கிறான், தால் வாங்க அவனை கொல்லுங்கள் என்று மரங்கள் பேசும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கற்கள் பேசும் என்றால் இல்ல கர்க்கத்தை தவிர என்றார்கள். இவர்கள் செய்கிற அநியாயத்துக்கு மரங்கள் பேச வேண்டும் சகோதரர்களே. இவர்கள் செய்கிற அநியாயத்துக்கு கல்லுகள் பேசும். மிக பயங்கரமான யுத்தம் என்றார்கள். பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்றார்கள். ஃபைனல் யுத்தம். ஏனென்றா கிறிஸ்தவர்கள் அவர்கள் நம்பியது பொய் என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நிரூபித்து காண்பார்கள். அவர்கள் அப்பொழுது பார்ப்பார்கள் முஸ்லிம்கள் சொன்னது உண்மை என்பதை இந்த உலகம் பார்க்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபைனலாக அந்த பாபுலூத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் போகிற நேரம் தஜ்ஜால் உப்பு கரைவது போன்று கரைந்து காணாமல் போய்விடுவார். அதுக்கு முன்னாடி பைத்துல் மக்தஸுடைய எழுச்சி வரும். மதீனாவுடைய வீழ்ச்சி என்பது மதீனாவில் இருந்து ஆட்சி அங்க போகும். இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாஹு பேசினார், அமெரிக்கா மிக பெரும் பொருளாதாரம், டாலர்ல இயங்குற மிக பெரும் பொருளாதாரம் உலகத்தின், அவர் அமெரிக்கா சொன்னால் உலகமே சப்சுப்பாகிவிடும், அவ்வளவு பயப்படுவார்கள். ஆனால் வேர்ல்டுல ஒரே ஒரு சின்ன நாடு கல்ஃப்ல, அவ்வளவு முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில, அவ்வளவு நாடுகளுக்கு மத்தியில நின்று கொண்டு எல்லோரும் எனக்கு பயப்படுவீங்களாண்டு 1948க்கு பிறந்த யஹூதி இஸ்ராயல் இன்றைக்கு பேசுகிறது என்று சொன்னால் இது ரசூலுல்லாஹ் அணுவணுவா சொன்ன மறுமைக்குரிய இடங்களை நோக்கி. இந்த யுத்தத்தால் அவர்கள் பலஸ்தீனத்தை முற்றிலும் அழிக்க பார்த்தார்கள். அவர்களால் முடியவில்லை. இந்த யுத்தம் இப்பொழுது எடுக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல் அமா, பெருமான விரலை நீட்டினார்கள். விரலை நீட்டிக்கொண்டே இருந்தார்கள். அது ஷாமின் பக்கம், அது ஷாமின் பக்கம். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் விரலை மடிக்க மாட்டார்களா என்று சொல்கிற அளவுக்கு ஷாம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஷாம். இந்த ஷாமிலே ஒரு பயங்கரமான யுத்தம் வரும் என்றார்கள். ஒரு இரவிலே இருட்டிலே ஒரு மனிதன் நடந்து போனால் எவ்வளவு பயம் இருக்குமோ அவ்வளவு யுத்த நேரத்தில் பயம் இருக்குமோ அப்படி பயங்கரமான ஒரு சூழல் வரும் என்றார்கள். எல்லோரும் அவர்களை கைவிரித்து விடுவார்கள் என்றார்கள். தன்னுடைய விரலை நீட்டி ஷாம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். பலஸ்தீன மக்கள் உலகத்தில் அவர்களை கேட்க மாட்டார்களா? சின்ன பிள்ளைகளுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், அவர்கள் சொல்றார்கள் மனித உரிமை என்று பேசுறாங்க. சின்ன பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிற நேரம் அது சம்பந்தமாக நிறைய குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் பலஸ்தீனத்திலே எத்தனையோ பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிற நேரம் உலகம் ஊமையாகிவிட்டது, உலகம் குருடாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு ஒண்ணுமே பேசாமல் அவர்கள் குருடாகி விட்டார்கள். அந்த பிள்ளைகள் சொல்லுது கேட்கிறாங்க, வாரீங்களா எங்க ஊருக்கு வாரீங்களான்னு கேட்கிற நேரம் சின்ன பிள்ளைகள் பேசுது, எங்களுக்கு உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாக கிடைக்குமான்னு கேட்டால் நம்முடைய மைசில் இருக்குது சகோதரர்களை என்ன வார்த்தைகள் பேசுறாங்க. அதாவது கட்டிடங்கள் உடைந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி பிள்ளைகள் வருகிறார்கள். அவர்கள்ட்ட போய் மைக்க கொடுத்தா பேசுறாங்க, எங்க உம்மா மௌத்து, வாப்பா மௌத்து, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அந்த மண்ணிலே அல்லாஹ் என்று பேசுகிறார்கள். இன்னும் அவர்களுடைய உணர்வுகள் சாகவில்லை. அவருடைய குடும்பம் மரணித்து விட்டார்கள். அவர்கள் உணர்வுகள் இருக்கிறது. ஃபைனல் வார் பலஸ்தீனத்திலே, இந்த இடத்திலே தஜ்ஜால் அழியும் வரைக்கும் பலஸ்தீன மண்ணிலே மெப்பை எடுத்து பாபுலூத்தை பாருங்கள். இஸ்ரேல் டெல் அவீவ் தான் அவருடைய தலைநகரம். அவர்கள் தலைநகரத்தை மாத்தி கேட்டார்கள். இப்ப தலைநகரம் ஜெருசலம். வேர்ல்டு வாருக்கான தயாரிப்பு அவர்கள் செய்கிறார்கள். டெல் அவீவ்ல என்ன குறை? ஏன் டெல் அவீவை மாத்துறார்கள்? ஃபைனல் வார் அவர்கள் மலிகுஸ் சலாம் அல்லது தஜ்ஜால் அவங்க பாதையிலனா, அவங்க பார்வையிலனா அவன் வந்து கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசு. அவன் தஜ்ஜால். அவன் வருவதற்கு கிரேட் இஸ்ராயலை செஞ்சு ஜெருசலத்தை தலைநகரமாக ஆக்கி, அமெரிக்கா ஜெருசலத்தை தலைநகரம் ஆக்கி விட்டது. அந்த அப்ரூவல் கொடுக்கப்பட்டு விட்டது. அவர்கள் ரெடி ஆகிறார்கள். அவருடைய ராஜாவை வரவேற்பதற்கு ரெடி ஆகிறார்கள். நாம் ரெடியாக நிற்கிறோம். எங்களுடைய தலைவர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருகிறது. உலகம் ரெடி ஆகுது. முஸ்லிம்ல வருகிறது. ஈராக் பாதிக்கப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அடுத்தது சிரியா, அதுக்கு பொருளாதார தடை வரும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அடுத்தது எகிப்து என்றார்கள். முஸ்லிமுடைய இந்த செய்தியை கடந்து வருகிற நேரம் ஈராக்கில் உள்ள டெசர்ட் லயன், பாலைவனத்து சிங்கம் சதாம் ஹுசைன் அவர் இறந்து விட்டார். ஈராக்கில் ஒரு மிக பெரும் பிரச்சனை.
ஆனால் முஸ்லிம் சொல்லக்கூடிய செய்தி, அதாவது முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் வரக்கூடிய அந்த செய்தி தானா இதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சிரியாவுக்கு வந்திருக்கிறது. எகிப்துக்கு இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஏன் யமன், யமனில் வரக்கூடிய நெருப்பை சொன்னார்கள். ஜஸீரத்துல் அரபிலே எங்கெல்லாம் பத்தும் என்றார்கள். துருக்கியுடைய கான்ஸ்டான்டினோப்பிள், இன்றைக்கு இஸ்தான்புல், வெரி ஃபைனல் வார் நடக்கும் என்றார்கள். இமாம் மஹதி அவர்கள் தன்னுடைய தலைநகரமாக மதீனாவை அறிவிப்பார்கள். மதீனாவிலிருந்து படைகள் அனுப்பப்படும் என்றார்கள். உலகம் எங்கும் போர் சூழ்ந்து விடும் என்றார்கள். முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜஸீரத்துல் அரபிலே இன்றைக்கு அதற்கான அந்த புயல் வீசிக் கொண்டிருக்கிறது என்றால் ஹாத்தமுல் அன்பியா, நாவசைத்து பேசுகிற எந்த வார்த்தையும் பொய்யாகாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஹாத்தமுல் அன்பியா, அவர் பேசியதை நாம் அமைதியா உட்கார்ந்து படித்து பார்த்தால் உலகம் எங்கே நகர்கிறது. இந்த வார் அமெரிக்கா, உலகம் சொல்லுது இது அமெரிக்காவுக்குரிய வார் அல்ல, அமெரிக்காவுக்கு தெரியாது இது ஏன் என்று. இஸ்ரேல் முன்னின்று நடத்தக்கூடிய வார், மிக பயங்கரமாக இந்த வார் நடந்து கொண்டு போகிறது என்றால் ஹதீசுகளை நாம் படித்து பார்க்கிற நேரம் இதனுடைய உண்மை தன்மைகளை நாம் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன்னறிவிப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதாவது இப்பொழுது நடக்கக்கூடிய செய்திகள் நிறைய ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். மெல்ல அமைதியாக உட்கார்ந்து படிங்கள். இறுதியாக ஒன்றை ஒன்று சொல்லுகிறேன். ஒரு நாள் நம்மளை நாம் இதெல்லாம் முன்னறிவிப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அதே ஒரு முன்னறிவிப்பை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதற்கு பிறகு நடக்கிற செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் வருவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அனுபவித்து நிற்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான். வஜிஅ யௌமஇஸின் பிஜஹன்னம், நரக நெருப்பு கொண்டு வந்து வைக்கப்படும். ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறார்களா கேட்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள், இன்றைக்கு ஒரு ராஜா வர்ற நேரம் அந்த படை இந்த படை இருக்கிற மாதிரி இதையெல்லாம் தாண்டி ரஹ்மான் வரப்போகிறான் சன்னிதானத்துக்கு. எனக்கும் உங்களுக்கும் விசாரணைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறான். நம்புறீர்களா சகோதரர்களே? நம்புறீர்களா? இன்னமும் சந்தேகமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அனுபவித்து நிற்கிற ரப்புல் இஸ்ஸத் ஸுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் அந்த இடத்துக்கு வருவான். ரஹ்மான் வருகிற நேரம் எல்லோரும் நடுங்கி நிற்பார்கள். வம்தாசுல் யௌம அய்யுல் முஜ்ரிமுன், பாவிகளே விலகி விடுங்கள் என்று மலக்குமார்கள் கிரவுண்டில் இருந்து பாவிகளை எல்லாம் விளக்குவார்கள். நாகிசு ரூஸிஹிம் இந்த ரப்பிஹிம், தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி தலைகளை எல்லாம் குனித்தவர்களாக, ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா நஅமல் சாலிஹா இன்னா முகினூன், யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து விட்டோம் யா அல்லாஹ், அத்தனையும் கேட்டு விட்டோம் யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு அவகாசம் வேண்டும் என்று துடிக்கிற நேரம் அந்த சபையில் நான் இருக்க கூடாது பெரியவர்களே, நீங்கள் இருக்க கூடாது பெரியவர்களே. பயங்கரமான சபை, மனிதர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நேரம். எந்த மணி பணத்தை கொடுத்து உங்க தீர்ப்பை மாற்ற முடியாது, லஞ்சம் கொடுத்து என்னுடைய தீர்ப்பை மாற்ற முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு சொல்ல வருகிறானே, நம்புறீர்களா? பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருகிற நேரம் எல்லோரும் மூர்ச்சிட்டு விழுந்து விடுவார்கள், நான் எழும்பி பார்ப்பேன் என்றார்கள். அப்பொழுது மூசா அங்கே எழுந்து நிற்பார். அவர் மயங்கி விழுந்தாரா இல்லையான்னு தெரியாது, நான் தான் அங்கே எழும்புவேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன, இந்த உலகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் முதலிலே மயங்கி விட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்பவும் அவர் மயங்குவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எழும்பி பார்க்கிற நேரம் எல்லோரும் மயக்கத்தில் இருக்க நான் எழும்பி பார்ப்பேன், மூசா எழும்பி நிற்பார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்காம மஹ்மூதா என்ற இடத்தில் நான் எழுப்பப்படுவேன் என்றார்கள். இன்றைக்கும் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்த. யா ரப், யா ரப், உன்னுடைய தூதருக்கு நீ வாக்களித்த மகாம மஹ்மூத், அந்த இடத்திலே அவரை எழுப்புவாயாக. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் சஜதாவிலே நிற்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரும் பயந்திருப்பார்கள். எந்த சத்தமும் கேட்காது, ஊசி விழுந்தால் கேட்கும். எல்லோரும் பயந்து பீராந்தமாக நிற்பார்கள். அல்லாஹ் கோபத்தோடு நிற்கிற நேரம் எங்கப்பா ஜப்பார் என்று அல்லாஹ் கேட்பான், எங்கப்பா பெரியவன் என்று அல்லாஹ் கேட்பான். எல்லோரும் பயந்து நிற்கிற நேரம்
அல்லாஹ் எனக்கு சொல்லுவான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் என் பேரை சொல்லுவான், இர்ஃபா ரஅஸக், உங்க தலையை தூக்குங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். என்ன வேணும் என்று கேட்பார். நான் அப்பொழுது நீண்ட நேரம் சஜ்தாவில் இருந்து, அல்லாஹ் இர்ஃபா ரஅஸக், உங்க தலையை தூக்குங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன வேணும் என்று கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்வார்கள் தெரியுமா? உம்மத்தி உம்மத்தி யா ரப், என்னுடைய உம்மத்து ஜன்னாவுக்கு போகணும். பெருமானார் வேற எதையுமே கேட்கல, என்னுடைய உம்மத்து யா ரப், என்னுடைய உம்மத்து யா ரப். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை ஜன்னாவுக்கு போடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து போக போகிறோம். இந்த பூமி நிரந்தரமானது அல்ல. இந்த புல்மூட்டையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களை மண்ணுக்கடியில் அடக்கிவிட்டு நாம் மண்ணுக்கு மேலே நிற்கிறோம். நிரந்தரமாக இல்லை. இன்னும் ஒரு சில காலங்களில் நாம் மண்ணுக்கடியில் போய்விட்டு எங்களுடைய சந்ததிகள் இந்த ஊரை ஆளுவார்கள். அவர்கள் இதுக்கு மேல் இந்த மேலே நடப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், போவதற்கு முன்னாடி ஒரு முடிவை இந்த இரவிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். மலக்குமார்கள் நம்மளை சூழ்ந்து நிற்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹாத்தமுல் அன்பியா, நாமசித்து பேசியது உண்மையா சகோதரர்களே? அது உண்மை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அணுவணுவாக விவரித்தார்களே, இதற்கு பிறகு என்ன நடக்கும், மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், மறுமையில் என்ன நடக்கும், அந்த நேரத்தில் என்னுடைய நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை படித்தோம். நாம் இந்த நிலைமைகள் எல்லாம் பார்க்கிற நேரம் மீடியாக்கள் நிறைய பேசுவார்கள். எங்களுக்குள் உள்ளச்சம் வர வேண்டும், பயப்பட வேண்டும், யுத்தம் நடக்கிற நேரம் நடுங்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன மல் அமாவா இது, அந்த யுத்தமா இது? ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஜஸீரத்துல் அரப் தீ பிடிக்கும் என்றார்கள், பயங்கரமான யுத்த சூழல் மூலம் என்றார்கள். அதுதானா இது என்ற ஒரு அச்சம் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா என்னையும் உங்களை மரணம் வரைக்கும், மௌத் வரைக்கும் ஹிதாயத்தோட வாழ வைத்து தூய்மையான தீனுல் இஸ்லாத்தில் வாழ்ந்து மரணிக்கவே கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். புல்மூடை மக்களே, அல்லாஹ்விடம் ஹிதாயத்துக்கு துஆ கேட்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இவ்வளவு நேரமாக நீங்கள் நின்றது அல்லாஹ் மீது ஆணையாக, இது அல்லாஹ்வுக்காக வேண்டியாக இருந்தால் வல்லாஹி ரப்புல் இஸ்ஸத் உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் மிக சிரமத்தோடு எல்லா சோழிகளையும் விட்டுவிட்டு நீங்கள் இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்து இருந்தால் அவருடைய பரக்கத்தை நீங்கள் வல்லாஹி பார்ப்பீர்கள், வல்லாஹி பார்ப்பீர்கள். ரப்புல் இஸ்ஸா எனக்கும் உங்களுக்கும் அன்பை காட்ட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பேச்சில் ஏற்பட்ட பிழைகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னிக்க வேண்டும், மன்னிப்பை தர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வஸல்லல்லாஹு வஸல்லம் தஸ்லீமா.